இல்ல, சீக்கிரம் சீக்கிரம் யாராவது அந்த குரங்க பிடிங்க. கீழ இருக்கு. அது வைரத்தை எடுத்துட்டு போகுது. பிடிங்க. சீக்கிரம் 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 பிடிங்க. கீழ இருக்கு. சீக்கிரம். அது தப்பிச்சு போக கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் அந்த குரங்க பிடிங்க. சீக்கிரம் பிடிங்க. அங்க பாருங்க. யாராவது அதை பிடிங்க. சீக்கிரம் 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 அதை பிடிங்க. பிடிங்க சீக்கிரம். அங்க பாருங்க. தப்பிச்சிடுச்சு. மாமந்திரியாரே, மகாராஜா, நம்ம கிட்ட இப்படி ஒரு பலத்த பாதுகாப்பு இருந்தும் அந்த குரங்கு சந்திரமணியை தூக்கிட்டு போயிருக்கு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன இது? பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு யார் பொறுப்பு? பண்டிதனை ராமகிருஷ்ணா. சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட தானே ஒப்படைச்சேன். பதில் சொல்லு. நான் இப்ப உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில சொல்லு. மன்னிக்கணும் மகாராஜா, அந்த குரங்கு இங்க வந்ததும் சந்திரமணி எடுத்துட்டு போனது எனக்கு ஒன்னும் ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா இது ஏற்கனவே யாரோ சரியா போட்ட ஒரு சதித்திட்டம் மாதிரி தான் தெரியுது. நீ பேசுறது விசித்திரமா இருக்கு பண்டிதனை ராமகிருஷ்ணா. கேட்க விசித்திரமா இருந்தாலும் இதுதான் உண்மை மகாராஜா. திருடிட்டு போனது ஒரு குரங்கா இருந்தாலும் அதை திருட வச்சவங்க இப்போ இதே அரசவையில தான் இருக்காங்க. யாரது பண்டிதனை ராமகிருஷ்ணா? இவங்கதான் மகாராஜா. என்னது? நானா? இப்போ இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான் மகாராஜா? இவனுக்கு மூளை குழம்பிடுச்சு. அதான் வாய்க்கு வந்தபடி உளறான். மகாராஜா, என்ன இந்த ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரா திருடன் சொல்றான்? நான் திருடனா மகாராஜா? இப்படி ஒரு பழிய சுமத்துனதுனால இப்பவே இந்த உலகம் அழிய போகுது. பிரளயம் வரப்போகுது. இந்த உலகத்துல ஒரு ஜீவராசி கூட உயிரோட இருக்காது. என்னோட சாபம் சும்மா விடாது மகாராஜா. ஆச்சாரியாரே, நீங்க எதுக்கு நடுவுல வந்து நின்னீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளுங்க. என்ன சொல்ற? தள்ளி நிக்கணுமா? எதுக்காக தள்ளி நிக்கணும்? நான் உங்களை தள்ளி நிக்க சொன்னேன். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள தான் நான் கை காட்டினேன். என் பின்னாடியா? என் பின்னாடி ரூபாதேவி தான் இருக்காங்க. ஆமா, நான் அவங்கள தான் கை காட்டினேன். உண்மையில இந்த குற்றத்தை செஞ்சது இவங்க தான் மகாராஜா. இவங்க சொல்லிதான் குரங்கு வைரத்தை திருடிட்டு போயிருக்கு. ஓஹோ, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நீங்க முன்னாடி வாங்க ரூபாதேவி. உங்க மேல இவன் குற்றம் சுமத்தி இருக்கான். அதுக்கான பதில நீங்க தான் சொல்லி ஆகணும். முன்னாடி வாங்க, வந்து சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? என்ன போய் திருடின்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க தான் இந்த திருட்டுக்கு காரணம். நீங்க சொல்லிதான் அந்த குரங்கு வைரத்தை திருடிட்டு போயிருக்கு. இது அபாண்டமான பழி. உண்மையதான் சொல்றேன். நான் அப்படி எதுவும் செய்யல. கண்டிப்பா நீங்க தான் ரூபா தேவி. உங்களை தவிர வேற யாராலையும் இருக்க முடியாது. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ என்னுடைய விருந்தாளியை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அத இவங்களே சொல்லுவாங்க மகாராஜா. நீங்களே கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இவங்க அரண்மனைக்கு போகும்போது அப்ப இதே குரங்கு அவங்க ஜன்னல்ல இவங்க கூட விளையாடிட்டு இருந்தது. நீங்களே கேளுங்க மகாராஜா. நான் அந்த குரங்குக்கு காஞ்ச மிளகாய் அதுக்கு கொடுத்தேன். நீங்க பயிற்சி கொடுத்துட்டு இருந்தீங்க. இதுதான் இவங்களோட திட்டமா இருந்திருக்கு மகாராஜா. ஒரு புத்திசாலியான குரங்க நம்ம அரண்மனைக்கு கொண்டு வந்து அதுக்கு எப்படி திருடுறதுன்னு இவங்க பயிற்சி கொடுத்திருக்காங்க. இவங்க இங்க வந்ததுக்கான நோக்கமே இதுதான். இந்த போட்டியில கலந்துகிட்டது கூட வைரமணியை திருடுறதுக்காக தான். இது எல்லாமே போய் நான் எதையுமே திருடல. உண்மையிலே நான் திருடல மகாராஜா. எனக்கு வாயில்லா ஜீவன்கள் மேல கொஞ்சம் அளவுக்கு அதிக பாசம். அன்னைக்கு அந்த குரங்கு தற்செயலாதான் என்னோட அறைக்குள்ள வந்தது மகாராஜா. அது பசியோட தான் வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் அந்த குரங்குக்கு நான் பழம் கொடுக்க முயற்சி பண்ணேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பா? அந்த குரங்கு எங்க இருந்து வந்தது, யார் அனுப்புனாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் திருடி இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் வெறும் சங்கீதத்தை உயிரா நேசிக்கிறவன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் சொல்ல போறேன். நான் எப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவனு தெரியுமா உங்களுக்கு? அங்க உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு சேவகரா பணி செய்யறாங்க. நான் தேவகணங்களுக்கே உத்தரவு கொடுக்கிறேன். ஸ்ரீ அஸ்வர்த்தனன் அவர்களின் புதல்வி.
சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் அவரை கடவுளா பூஜிக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து சங்கீதம்னா உயிர். ஆனா என் மேல குற்றத்தை சுமத்துனதுனால இந்த சங்கீதத்துக்கு என்ன அருகதை இல்லாம ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி இழிவான காரியத்தை செய்ய எதுவுமே அவசியம் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன தற்செயலா அந்த குரங்கு கூட நீங்க பார்த்ததால என்ன திருடின்னு சொல்லிடுவீங்களா நீங்க? உங்ககிட்ட இந்த சின்ன ஆதாரம் தான் இருக்கா? இதுதான் உங்க ராஜ்யத்தோட கலாச்சாரமா மகாராஜா? எங்க விருந்தாளிய அழைப்பு கொடுத்து அரசவையில அவமானப்படுத்துவீங்களா? அவங்களுடைய தன்மானத்தையும் பேரையும் புகழையும் இப்படிதான் கொச்சப்படுத்துவீங்களா? எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு இந்த மாதிரி வெட்கப்படுற அளவுக்கு செய்வீங்களா? நான் 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 ஒத்துக்கிறேன் மகாராஜா. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ரூபாதேவி ஒருவேளை அந்த வைரத்தை திருடாம இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு. ரொம்ப பிரமாதம் பிரமாதம். அடா 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 அடா, என்ன ஒரு பேச்சு மகாராஜா, ரொம்ப பிரமாதம். முதல்ல யார வேணாலும் எங்க வேணாலும் நிக்க வச்சு அவமானப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது. இது பழகிடுச்சுல்ல? பச்சோந்தி கூட இவ்வளவு சீக்கிரத்துல நேரத்தை மாத்தாது. ஆனா நம்மளோட இந்த சிறப்பு ஆலோசகர் தான் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே பல்டி அடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூபாதேவி குற்றவாளின்னு சொன்னாரு. ஆனா அவங்க கண்ணீர் விட்டு தான் குற்றவாளி இல்ல நிரூபிச்ச உடனே இவரு மன்னிப்பு கேட்டுட்டாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறாரு. இவர்தான் நம்ம அரசவையோட புத்திசாலி, எல்லாம் தெரிஞ்சவர், சிறப்பு ஆலோசகர் வேற. இவருக்கு இவர் சொல்றது மேலேயே நம்பிக்கை இல்ல. இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்டயா, இந்த மாதிரி ஆள்கிட்டயா நீங்க சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பை ஒப்படைச்சீங்க? இப்ப சந்திரமணி கையை விட்டு போன உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க இருக்கிற அப்பாவிங்க மேலெல்லாம் குற்றத்தை சுமத்திக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட நீங்க ஒப்படைச்ச பொறுப்பை இவன் சரியா நிறைவேற்றல மகாராஜா. இவனாலதான் அந்த சந்திரமணி திருடு போயிருக்கு மகாராஜா. இவனுக்கு இப்பவே இந்த நிமிஷமே சரியான தண்டனையை கொடுத்தாகணும் மகாராஜா. அதுதான் நியாயமும் கூட. நீங்க அப்படி பண்ணாதான் நம்மளோட கௌரவம் மிக்க விருந்தாளி ரூபாதேவிக்கு சரியான நியாயம் கிடைக்கும். பாவம் அவங்க. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ உன்னுடைய சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஒன்னு சொல்லிக்கிறேன் அரசே. சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு நீங்க என்ன நம்பி ஒப்படைச்சிருந்தீங்க. அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் என்னோடதுதான் மகாராஜா. நான் திரும்ப கொண்டு வருவேன் மகாராஜா. அந்த சந்திரமணி நம்ம அரண்மனையை திரும்பவும் அலங்கரிக்கும். அதை நீங்க நிச்சயமா பகவான் கணேசருடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்க தான் போறீங்க. உங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் மகாராஜா. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. ஆனா நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா. ரூபாதேவி விஷயத்துல நான் செஞ்சது பெரிய தவறுதான். ஆனா இப்பவும் நான் உறுதியா சொல்றேன், அந்த குரங்கு சந்திரமணி வைரத்தை திருடிட்டு போனது கண்டிப்பா முன்கூட்டியே போட்ட ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தை போட்டவங்க நிச்சயமா இந்த விருந்தினர்கள்ல யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அரசவையை சேர்ந்த யாரோ ஒரு நபரா தான் இருக்கணும். நான் உங்களை தலைவணங்கி கேட்கிறேன் மகாராஜா, அந்த சந்திரமணி வைரத்தை திரும்ப கொண்டு வரதுக்கு எனக்கு அவகாசம் தாங்க. அதே மாதிரி இந்த அரசவைக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க யாரும் முடிவு தெரியற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. அப்பதான் அந்த உண்மையான திருடன் யாரா இருந்தாலும் அந்த சந்திரமணி வைரத்தையும் அவனோட கூட்டாளியான குரங்கையும் இந்த அரண்மனையை விட்டு தப்பிச்சு போக விடாம தடுக்க முடியும் மகாராஜா. மகாராஜா மகாராஜா, இவனுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இவனை மனநல மருத்துவர்கிட்ட அனுப்பி வைங்க. இவன் பூரண குணமாயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாம இவங்கிட்ட பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சாரியாரே. ராமகிருஷ்ணன் என்ன சொல்ல வரான்னு நம்ம முழுசா என்னத்த முழுசா சொல்ல போறான் மந்திரியாரே? இதுக்கு மேல என்ன கேட்கணும்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம விருந்தாளியை அவமானப்படுத்திருக்கான். இப்போ மத்த விருந்தாளிகளும் இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்றான். ஆனா மகாராஜா, நான் என்ன குருதேவர் சொல்றது சரின்னு படுது. வந்திருக்கிற விருந்தாளிகளை இப்படி அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை மந்திரியாரே. எல்லா விருந்தாளிகளும் அவங்க அறைக்கு போங்க. இன்னைக்கு இங்க உங்க எல்லாருக்கும் ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் போகலாம்.
மகாராஜா நீங்க ரொம்ப சரியான முடிவு. கொஞ்சம் பொறுங்க குருதேவா. நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். மந்திரியாரே, மகாராஜா. வந்திருக்கிற 5 விருந்தினர்கள் அறைகளுக்கும் வெளியில நம்ம பாதுகாவலர்களை நிக்க வைங்க. உத்தரவு மகாராஜா. அவங்க எல்லாரையும் கடுமையா கண்காணிக்க சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் அவங்க யாரும் அவங்க அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த நிபந்தனை வெறும் விருந்தாளிகளுக்கு மட்டும் இல்ல, இந்த அரங்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சே ஆகணும். ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு வெளியிலயும் பாதுகாவலர்களை நிக்க வச்சு அவங்கள கண்காணிக்க சொல்லுங்க. இந்த நிபந்தனை இந்த கணத்துல இருந்து எனக்கும் பொருந்தும், என்னுடைய மகாராணிகளுக்கும் பொருந்தும். குருதேவர், தாத்தாச்சாரியர், பண்டிதன் ராமகிருஷ்ணன், மகாமந்திரி திம்மரசு எல்லாரும் இந்த நிபந்தனையை கடைபிடிச்சே ஆகணும். உத்தரவு மகாராஜா. நாம எல்லாருமே இதை கடுமையா செயல்படுத்தி ஆகணும். யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல. குருதேவா. ஆனா மகாராஜா, தன்மானம், மரியாதை, வம்ச கௌரவம், விருந்தோம்பல், இது எல்லாமே நல்ல கருத்துக்கள் தான் குருதேவா. ஆனா இப்ப நாம எதிர்கொண்டிருக்கிற இந்த நிலைமை அதுக்கு பொருந்தாது. நான் என்னுடைய உயிரை வேணா விடுவனே தவிர என்னுடைய கொள்கையிலிருந்து என்னைக்கும் மாற மாட்டேன். சந்திரமணியை திரும்பி கொண்டு வர இதெல்லாம் செய்யறது அவசியம்னா இதை செஞ்சுதான் ஆகணும். நிச்சயமா செஞ்சாகணும் குருதேவா. ஆகட்டும் மகாராஜா. அப்புறம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நான் உனக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்கிறேன். 2 நாள் பகவான் கணேசருடைய மகா பூஜைக்கு முன்னாடி அந்த சந்திரமணி என் கண் முன்னாடி இருக்கணும். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்த, இப்ப நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. ஒருவேளை 2 நாளைக்குள்ள அந்த சந்திரமணி வைரத்தை என் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலன்னா, அதுக்கப்புறம் விஜயநகரத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயனான நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். 2 நாளைக்கு அப்புறம் வரப்போற 3வது நாள் உன் வாழ்க்கையில நீ வாழப் போற கடைசி நாளாயிரும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அந்த சந்திரமணி வைரத்தை நீ என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்ப என்ன பண்ண போற ராமா? அதான் புரியல பட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். மகாராஜாவுக்கு அவரோட உயிரை விட வாக்குறுதி தான் ரொம்ப முக்கியம்னா, நானும் மகாராஜாவுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனா எப்பாடுபட்டாவது அந்த சந்திரமணியை திரும்பவும் இங்க கொண்டு வந்தே தீருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு பட்டு. நிச்சயமா அந்த கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கு. என்ன இது? அம்மா, சாரதா, குண்டப்பா, என்னப்பா நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, பொட்டியை காட்டலாம். அதான் நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்த்தாலே தெரியுதே. ஆனா எதுக்காக? எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்களா? ஆமா, எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம். எங்க? விதி கூட்டிட்டு போல இடத்துக்கு. இப்படி சுத்தி வளைச்சு சொல்லாம ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சுத்தி வளைச்சு சொல்லனா நீ அம்மா கிட்ட போய் ஒழுங்கா தெரிஞ்சுக்கோ. போடா. அம்மா, என்னம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்? என்னதான் நடக்குதுங்க? விதி கூட்டிட்டு போற இடத்துக்கு. என்ன உளர்ற? அததான் குண்டப்பா முதலே சொல்லிட்டானே. சரி விடு சாரதா, நீ ஒழுங்கா சொல்லு. எதுக்கு இதெல்லாம்? நாம எங்க போறோம்? இங்க பாரு, திரும்பவும் அதே சொல்லிடாத. விதி அது இதுன்னு சதி பண்ணாத. விதி கூட்டிட்டு போற இடத்துக்கு தான். ஏய், உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? புரியாம பேசிட்டு இருக்கீங்க. விதி கூட்டிட்டு போற இடம்ங்கறீங்களே, என்னதான் நடக்குதுங்க? நாம இப்ப எங்க போறோம்? அதை விட முக்கியமான கேள்வி, எதுக்காக போறோம்? தூக்குங்க. எதை தூக்கணும்? இந்த மூட்டையை தூக்குங்கன்னு சொன்னேன். இதுலயே உங்க துணிமணியும் மடிச்சு போடுங்க. ஏனா? ஏன்னா இதான் உங்க பழக்கம் ஆயிடுச்சு. எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் பிரச்சனையோட தான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள திரும்பி வரீங்க. இப்படியே போச்சுன்னா எப்ப வேணாலும் இந்த வீட்டை விட்டு எங்களை துரத்திடுவாங்க. அதனால முன்ஜாக்கிரதையா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் அவங்க சொன்னாங்களா? அவங்க கையில தடி இருக்கா? இல்லையே. இல்ல சைகை காட்டினாங்களா?
இல்லையே. அப்ப இதெல்லாம் சொன்னது நான் தானே தெரியலையா? ஐயோ, நீங்க நீங்க யாரும் இங்க போக கூடாது. எப்ப பாரு ஏதாவது ஒரு கெட்ட செய்தியோட தான் வீட்டுக்கு திரும்பி வர. இப்படி ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாகுறத விட நம்ம ஒரே அடியா போய் சேர்ந்துடலாம். திரும்ப இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி இருக்க. சந்திரமணி திருட்டு போயிடுச்சு. 2 நாள்ல நீ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கலனா உன் உயிரையே எடுத்துருவாங்க. நீ உளறத கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. பிரச்சனைக்கு பிறந்தவனே எப்போ இந்த வீட்டை விட்டு நம்மள கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுவாங்கன்னு தெரியல. அதனாலதான் இப்பவே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டோம். இதெல்லாம் அம்மா சொல்றதா? இவங்க கையில இப்ப தடி இருக்கா? ஆமா. செய்கல சொல்றாங்களா? ஆமா. அப்ப இதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி தானே? இன்னும் எதை சொல்லணுமா? இருங்க, சொல்லுங்கம்மா. பாவம், எதுக்காக இவனை திட்டிட்டு இருக்க? இவனே களைச்சு போய் வந்திருக்கான். இவனை ஓய்வு எடுக்க விடணுமா? மா, அரசபைனா பிரச்சனைகள் வரது சகஜம் தானே? பாவம், இவனும் எத்தனை நாள் தான் தன்னை காப்பாத்திக்க போராடுவான். நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் தூங்கு போ. அம்மா, நீங்களும் முதல்ல சொல்றீங்க. தூக்குங்க, தூக்குங்க. எதை தூக்கலாம்? உடனே அம்மாவை தூக்கி நல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனோம். அம்மாக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கே. சரியா சொன்ன சாரதா. மீனால கூட மரம் ஏற முடியும், நிலக்கரி வைரமாக முடியும், காக்கா இனிமையா பாட முடியும், பாம்பு நேரா போக முடியும். ஆனா அம்மா, நீ கையில தடிய எடுத்துக்காம என்ன திட்டாம அடிக்காம கரிச்சு கொட்டாம உன்னால இருக்க முடியாதேமா. உனக்கு ஏதோ பிரச்சனை, உன்னை கண்டிப்பா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும். எனக்கு எதுவுமே ஆகலையே, நான் ரொம்ப நல்லதா இருக்கேன். நீ போப்பா, நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. என்னமா ஆச்சு உங்களுக்கு? மறுபடியும் ஒரு புது பிரச்சனையோட வந்திருக்காரு. நீங்க என்னடானா அவர்கிட்ட அன்பா பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட பேசுற நேரமா இது? கையில தடியை எடுத்துக்கிட்டு உங்க வழியிலே நீங்க அவருக்கு புத்தி சொல்லிருக்கணும். அதை விட்டு அவரை நிம்மதியா சாப்பிட்டு தூங்க சொல்லிருக்கீங்க. நான் ஒன்னும் அவன்கிட்ட அன்பா பாசமா பேசல. அவன் நிம்மதியா தூங்கி எழுந்தாதான் சந்திரமணிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி அவனுக்கு கிடைக்கும். அவன் தூங்குற சமயத்துலதான் அவனோட மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். இப்ப அவன் தூங்க போயிருக்கான். தூங்கி எழுந்த உடனே இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவன் நிச்சயமா கண்டுபிடிச்சே தீருவான். ஏன் பையனாச்சே. ஏன் இப்படி முகத்தை காட்டி பயமுறுத்துறீங்க? சரி சரி, விடுங்க விடுங்க. என்ன விடணும்? நீங்க நிம்மதியா சாவகாசமா கொட்டாய் விடுங்க. விட்டுட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வந்துச்சா? எது? எங்க? யாரு? யோசனை, தீர்வு ஏதாவது? சந்தனமணி பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாகணும்ல. சாரதா, ஒரு ராத்திரி பூரா கொரட்டை விட்டு தூங்கினா பிரச்சனை உடனே போயிடுமா? அம்மா, நான் தான் சொன்னல, இவருக்கு அன்பா சொல்லி எதையும் புரிய வைக்க முடியாது. இவரால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போறதும் இல்ல. அம்மா, நீங்க தூக்குங்க. நீங்க தடிய தூக்குனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகும். அப்படி வாங்கம்மா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா தூக்குங்களாம். எதை தூக்கணும்? பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, வீட்டை விட்டு துரத்துறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இங்கே உட்காந்து நல்லா யோசிச்சாருன்னா தீர்வு கிடைக்கும்ல. இல்ல, இவனோட மூளையில எந்த தீர்வும் கிடைக்காது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும். என்னது? என்ன நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக என்ன வீட்டை விட்டு துரத்துறீங்க? சரி சரி, நான் கிளம்புறேன். எந்த நேரத்துக்கு இந்த வீட்டை குடி வந்தோமோ தெரியல. வீட்டுல இருக்கிறத விட வெளியில தான் ரொம்ப நேரம் இருக்கேன். அப்போ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற? எதுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீயே போய் மூக்க நுழைக்கிறேன்னு கேக்குறாங்க. உன்னால கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவே முடியாதா? போதும், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இந்த பிரச்சனையை முழுசா தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரடா. எவ்வளவு ஒரு நல்ல குடும்பம் பத்தியா? என் மேல அவ்வளவு அக்கறை உங்களுக்கு. இவ்வளவு ஆபத்தான சூழல்ல எனக்கு உதவியா இருக்கிறதுக்கு பதிலா என்னை வீட்டை விட்டே துரத்துறாங்க. இது இவங்களோட முன்னோர்களுடைய மோதிரமா, ரொம்ப ராசியான மோதிரமா. இதுல இவங்களோட மொத்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கான். இத நீங்க போட்டுக்கிட்டு அதுக்கான தீர்வை பத்தி யோசிப்பீங்களா? நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருமா? சரி சரி, ஈரமா இருக்கு, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். இப்பயே போட்டுக்கணுமா? சரி, போட்டு பாரு, போட்டு பாரு. சரி சரி, போறேன், இருங்க. உங்க பேச்சுக்கா.
என்ன நீ எதுக்காக கவலைப்படுற ராமா? அந்த திருடிட்டு போன குரங்கு தேடி கண்டுபிடி. அந்த குரங்கு கிடைச்சதுன்னா சந்திரமணியும் கிடைச்சிரும். ரொம்ப சுலபமா சொல்றியே. இவ்வளவு பெரிய ஊர்ல அந்த குரங்கு எங்கன்னு போய் தேடுறது? அது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது. அந்த குரங்கு தான் உன்னால நல்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்ல. அது மட்டும் இல்லாம அதோட காது ஒரு பக்கம் சிவப்பா இருந்தது. நீ சொல்ற விஷயத்த நானும் தான் கவனிச்சேன். ஆனா அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அது முதல்ல எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா? எக்கு தப்பான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்க. இதுல இருந்து வெளியில வர முடியுமானே தெரியல. என்ன பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே புரியலையே. ஏன் கவலைப்படுற ராமா? கணேசர் இருக்கார்ல, அவரு நிச்சயமா ஒரு வழியை காட்டுவாரு. உனக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை அவரே போக்குவாரு பாரு. ரொம்ப சரியா சொன்ன பட்டு. அவர் வினைகளை தீர்ப்பவராச்சே. இந்த பக்தனுக்கு வந்த ஆபத்தை அவர் நிச்சயம் போக்குவாரு. நான் என்ன அவர் பாதங்கள்ல சரணடைய செய்ய போறேன். தக்கிட்ட தக்கிட்ட தக்க தீம் தக்கிட்ட தக்கிட்ட தக்க தீம். என்ன விஷயம் குருஜி? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன? அந்த துஷ்ட பண்டிதன் தான் பிரச்சனையில மாட்டி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கானே. இப்படி நடக்கணும்னு தானே நம்ம குருஜி ஆசைப்பட்டாரு. அதான் சந்தோஷப்படுறாரு. கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கன்னா, நான் நினைச்சது நடந்துடுச்சு. இப்போ அந்த பண்டிதன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டான்ல. அப்ப வருத்தத்துக்கான காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் வருத்தமா இருக்கன்னா, அவன் நான் விரிச்ச வலையில மாட்டல இல்லையா. எனக்கு முழுமையான சந்தோஷம் எப்ப கிடைக்கும்னா, அவன் என் கையாலேயே சர்வ நாசமாகணும். சரி பரவாயில்ல விடுங்க. நாம நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு. நான் கிளம்புறேன். எங்க குருஜி? அரண்மனைக்கு தான். வேற எங்க போவேன்? அது என்னோட வெளிநாட்டு விருந்தாளிய வீட்டு சிறையில் அடைச்சிருக்காங்களே. அவ அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அங்க ஒருத்தர் கூட உதவிக்கு வராம தனிமையில வாடிக்கிட்டு இருப்பாளு. அதனால நான் போய் அவளோட துக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி அவளோட கண்ணீரை தொடச்சு அவளை என் தோள்ல சாச்சிக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல போறேன். அதுக்காக நான் அரண்மனைக்கு போறேன். நல்லா கேட்டியா மணி? 4 பேர் தோல்ல சுமத்துக்கிட்டு போற வயசுல இவரை போய் இன்னொருத்தங்கள தோல்ல சாச்சுக்க போறாராம். கனிமணி நீங்களா? ஆமா நாங்க தான். தனியா போறீங்க? ஆச்சாரியார் எங்க இருக்காரு? மணி இவங்கிட்ட எதுவும் சொல்லிடாத. அட நான் ஏன்டா சொல்ல போறேன்? நம்ம குருஜி அந்த வெளிநாட்டு பாடகையை பார்க்க போயிருக்காருன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பெரிய முட்டாளா? சரி சரி இருக்கட்டும். உங்க குருஜி அந்த வெளிநாட்டு பாடகியை பார்க்க போயிருக்காருங்கிற விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே வேண்டாம். ஆனா நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவியை மட்டும் செய்ய முடியுமா? ஏன் நாங்க ஏன் உதவி செய்யணும்? உனக்காக அந்த சின்ன உதவியை செய்யறதுக்கு நாங்க யாரு? நான் சொன்னதை நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இல்லனா 2 பேரும் சிறைச்சாலைக்கு போறதுக்கு தயாராயிருங்க. சிறைச்சாலைக்கா? ஆமா. நாங்க எதுக்காக அங்க போகணும்? எங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில சந்திரமணியை திருடினது யாருன்னு தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப நேரா மகாராஜா கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்திரமணியை திருடினது நீங்க 2 பேர் தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திரமணியை திருடினவங்க 2 பேரையும் என்ன பண்றதுன்னு அவரே முடிவு பண்ணுவாரு. நீ உளறிக்கிட்டு இருக்க. நாங்க எதுக்காக அந்த சந்திரமணியை திருட போறோம்? அந்த கேள்விதான் மகாராஜா உங்ககிட்ட கேட்பாரு. நீங்களே அவருக்கு பதில் சொல்லிடுங்க. கூடவே இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அரண்மனைக்குள்ள குண்டப்பாவை நீங்க கடத்துறதுக்கு ஏன் முயற்சி பண்ணீங்க? நாங்க தான் குண்டப்பாவை கடத்த முயற்சி பண்ணோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை விட்டு வச்சிருந்தா தானே நாங்க அதை பண்ணன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதோ அந்த ஆதாரம் உங்க முன்னாடியே நின்னுகிட்டு இருக்கே. எங்க? உங்க கூடவே உங்க தோழனா நிக்குதே. இந்த கணி அவர்கள் தான் உங்க சதியில உதவி செஞ்சார்ல. அப்படின்னா இவர்தானே உங்களுக்கான ஆதாரமா இருப்பாரு இல்ல? இரு இவனை குற்றவாளி நிரூபிக்க நான் சாட்சியா இருக்கலாம். ஆனா நான் குற்றவாளி நிரூபிக்க உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம். உங்களுக்கு எதிராக உங்க நண்பரே சாட்சி சொன்னா அதுவும் ஒரு சாட்சி தானே. ஆதாரமா எடுத்துக்கலாமே. நீங்க இவருக்கு எதிரான ஆதாரத்தை கொடுங்க, இவரு சாட்சி சொல்லட்டும். என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு ஆதாரமும் சாட்சியும் இருக்கும் போது நிரூபிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஐயா சாமி, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு உத்தரவு மட்டும் கொடுங்க சாமி. நீங்க என்ன
சொன்னாலும் நாங்க அதை இது செய்யறோம். சின்ன உதவிதான். ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியையும் உங்க ராஜகுருவோட தர்ம பத்தினி வர்ணமாலா தேவியையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த வெளிநாட்டு பாடகியோட அறைக்கு நீங்க போகணும். அதுவும் இப்பவே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா உடனே அதை பண்ணணும்னு அர்த்தம். நாங்க இதோ கிளம்பிட்டோம். போறோம் இப்பவே போறோம். போடா. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கேள்வி கேட்கறது கூட ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீங்க என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கறது தான் வருத்தமா இருக்கு. சரி, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கலாம் தான் வந்தேன். அதாவது உங்களுக்கு இங்க ஏதாவது அசௌகரியங்கள் இருக்கா, நான் ஏதாவது சௌரியம் செஞ்சு கொடுக்கணுமான்னு கேட்க தான் வந்தேன். What are you talking, Mrs. Tatacharia? தாத்தாச்சாரியார். Tatacharia. ஆம், தாத்தாச்சாரியார். Tatacharia. ஆஹா, தத்து. Tatu. சரி, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. நாங்க சந்திரமணியை திருடிட்டு தான் எங்க மேல பழி போடுறாங்க. அதனால எங்களை அவசரம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க இங்க வந்து இங்க எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்க வந்திருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? என்ன நம்புங்க, நான் நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறேன். என்னோட இதயம், இந்த இதயம் இருக்குல்ல, உங்களுக்கு நடந்ததை நினைச்சு அப்படியே வருத்தத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த உத்தரவை வேற யாராவது போட்டிருந்தா இந்நேரம் என்னோட கோபம் எப்படிப்பட்டதுங்கிறத எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, இந்த உத்தரவை மகாராஜா போட்டுட்டாரு. என்னால எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு அழகான, இவ்வளவு பிரகாசமான மேனியோட இந்த ஈர்ப்பு. ஏன்னா அது நீங்க வச்சிருக்கிற இந்த மருதாணியை பார்த்து சொன்னேன். ரொம்ப அழகா இருக்கு. உங்க சருமத்துல அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் ஜொலிக்காது? உங்களை மாதிரி பேரழகி மேல எதுவா இருந்தாலும் ஜொலிக்கும். பேரழகின்னு நீங்க சொன்னது என்ன தானா? இங்க வேற யார் இருக்காங்க? உங்களை தான் சொன்னேன். அவ்வளவு அழகா நானு? ஆஹா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் பேரழகுன்னு சொன்னது சின்ன வார்த்தை தான். உங்களை வர்ணிக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை விட அழகானவங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியா? சத்தியமா. எவ்வளவு அழகான ஒரு முகம், எவ்வளவு அழகான உடல் அமைப்பு. இப்படிப்பட்ட ஒரு அழக தேவதைகளோட கதைகள்ல மட்டும்தான் படிக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த பூமியில பிறக்க வேண்டியவங்களே இல்ல. நீங்க இருக்க வேண்டிய இடம் அங்க, எங்க? ஆகாயத்துல புஷ்பக விமானத்துல உட்காந்துக்கிட்டு சந்தோஷத்தோட பறந்துகிட்டு இருக்க வேண்டியவங்க நீங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்க அழகால மயக்க கூடியவங்க நீங்க. அப்புறம் 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 என்ன சொல்லுங்க? நான் செத்த. சுந்தரி, கொஞ்சம் நில்லு. ஹே பரமேஸ்வரா, சித்தி விநாயகா, எங்களை ஆபத்துல இருந்து ரட்சிக்கிற விநாயகனே, உன்கிட்ட இந்த பக்தன் முழு மனசோட வேண்டிக்கிறேன். நீ இந்த உலகத்துக்கே கடவுள், முதன்மையானவன். எந்த தேவர்களும் தேவிகளும் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல உங்களை தான் பூஜிப்பாங்க, உங்ககிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த உலகத்துல ஏற்படுற தடைகளை கட்டுப்படுத்துறவர் நீங்க. உங்க பக்தர்கள் மேல இன்னைக்கும் கருணை காட்டுறவர் நீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ராமன் உங்க முன்னாடி கை கூப்பி நின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன இந்த ஆபத்துல இருந்து நீதான் காப்பாத்தணும் விநாயகா. எனக்கு ஒரு வழிகாட்டப்பா, எனக்கு ஒரு வழிகாட்டு. ஐயா, மூஷிகரே நில்லுங்க. இது ஒண்ணும் லட்டு கிடையாது, என்னோட மோதிரம். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஏய் ஏய் நில்லு குண்டப்பா, போய் அதை புடி. அந்த மோதிரம் மட்டும் தொலைஞ்சதுன்னா அம்மா நம்ம ரெண்டு பேரையும் தொலைச்சிருவாங்க. அதோ அங்க ஓடுது போற. வா வா வா.
அந்த பக்கம் அந்த பக்கம். மூஷிகரே நில்லுங்க. ஓ அடே குண்டப்பா, மூஷிகர் ஓடி ஓடி களைச்சு போயிட்டாரு. இப்போ பாரு நான் எப்படி புடிச்சு காட்டுறேன்னு. லாமா மூஷிகரே கொஞ்சம் இரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. கொஞ்சம் நில்லு. நான் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் பத்தாதான் என்ன இன்னும் என்ன கேட்க சொல்றீங்க? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்? அது வந்து நான் உன்னை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைச்சல. நிஜமா இல்ல. நிச்சயமா இல்ல. ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. நான் எப்படி பேசுவேன்? ஏதாவது தப்பா இருந்தா தானே தப்பா பேச முடியும். எந்த துஷ்டனாலையும் பாவியாலையும் சூனியக்காரனாலையும் ராட்சசனாலையும் அரக்கனாலையும் எப்பேற்பட்ட கீழ்த்தரமானவனா இருந்தாலும் உன்னை பத்தி தப்பா பேச முடியாது. பெரிய ஞானியா இவர் எப்படி சமாளிச்சாரு பாத்தியா மணி? நான் சொல்றது உண்மை. அப்ப அது என்ன? எதை கேக்குற? அதான் அவள மாதிரி ஒரு பேரழகி இந்த உலகத்துல பிறக்கவே இல்லன்னு, அழகான முகம், ஜொலிக்கிற உடல் மேனி, ஆழ மயக்கிற கண்கள் தேவத கதைகள்ல தான் படிக்க முடியும்னு சொன்னீங்களே. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து யாராவது ஒரு விருந்தாளி வந்தா அவங்கள நாம பாராட்டி தானே ஆகணும். இதுல நீ எங்க இருந்து வந்த? நீ இல்லாதப்போ உன்னை பத்தி நான் எப்படி தப்பா பேச முடியும்? அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு? நீ தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிற, அதனாலதான் வருத்தப்படுற. நான் உன்னை பத்தி தப்பாவே பேசலையே. பேசவே இல்லையா? இல்லையே. நிஜமா? என் மேல சத்தியமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக இங்க வந்த? இது என்ன பெரிய விளையாட்டா இருக்கு? நீங்களே என்ன இங்க வர சொல்லிட்டு இப்ப ஏன் வந்தேன்னு நீங்களே என்ன பத்தி கேப்பீங்களா? நானும் உன்னை இங்க வர சொன்னேன். ஆமா, உங்க சிஷ்யர்கள் கனியும் மணியும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்க குருவோட உயிர் பிரியறதுக்குள்ள கடைசியா ஒரு முறை வந்து அவரை பார்த்துட்டு போங்கன்னு ஒப்பாரி வச்சு கூப்பிட்டாங்க. நானும் கொஞ்சம் என்ன அலங்காரம் பண்ணிக்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மனசு துடிச்சுக்கிட்டே இருந்ததுல, அதனாலதான் சந்திக்க வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணணும். உங்க வேலை முடிஞ்சதுல உடனடியா இவ்வளவு கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க. சரிம்மா, நீ இப்ப கிளம்பு. ஒரு 2-3 நாள்ல நானே உன்னை வந்து சந்திக்கிறேன். 2 நாளுக்குள்ளேயா குருஜி? அது எப்படி சாத்தியமாகும்? இந்த வெளிநாட்டு அழகி 2-3 நாளைக்கு இங்க தங்குற மாதிரி தோணுது. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா உங்களால வேற எங்கேயும் நகர முடியாது. ஆமா குருஜி. சரி கோபப்படாத. இங்க ஒரே கலவரமா இருக்குல்ல. மொத்த அரண்மனையே கலவர பூமியா மாறி இருக்கு. ஏன்னா அந்த சந்திரமணியை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் தான் ராஜகுருவாச்சே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னால எங்க போக முடியும்? நான் தானே எல்லாரையும் கண்காணிக்கணும் இல்லையா? நான் சொல்றது புரியுதுல்ல? சரி, நீ இப்ப கிளம்பு. நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன். வராம எப்படி இருக்க முடியும் சுவாமி? நான் வராம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் வந்துட்டேன். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில என் சுவாமியை தனியா விட்டுட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுவாமி, உங்களோட பிரியமான சிஷ்யர்கள் தான் என்ன இங்க வர சொன்னாங்க. உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா, பைத்தியம் பிடிச்சு போச்சா, குடுமையை பிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு வர சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், யாரு சிவனுடைய உண்மையான பக்தர்களா இருக்காங்களோ அவங்க யோக நிலையில இருப்பாங்க. அதனால உலகத்தோட பார்வைக்கு அவங்க பைத்தியம் மாதிரி தெரியவாங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு திருஷ்டி பட்டிருக்கு. உங்க மேல யாரும் கெட்ட பார்வை வந்திருக்கு சுவாமி. என்னது இது? சாம்பிராணி. இதுல நிலக்கரியும் மிளகாயும் கலந்துருக்கேன். இதுல சுத்தி போட்டா திருஷ்டி எல்லாம் பறந்து போயிடும். அதனால நானே நேரடியா வந்து உங்களுக்கு திருஷ்டி எடுத்துட்டு இருக்கேன். அடி பாவி முட்டாள். அதாவது என்னோட பிரியமான தர்ம பத்தினி, எனக்கு யாரோட கண்ணும் படல. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடும். கனிமணி, இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. வாங்க தாயே, வாங்க போகலாம். ஆனா சுவாமி, நான் தான் சொல்றேன்ல, போ. எலி. ஐயோ, இங்க இருக்கு. குருவே, ஏதாவது செய்யுங்க. என்னது? அந்த எலி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. எலி கிட்ட இருந்தா ஒரு பொண்ணுக்கு ஆபத்துன்னா நான் உடனே பொங்கி எழுந்துருவேன். ஆனா இது எலி ஆச்சே, சாதாரண எலி. என்னால இத ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நான் சைவம் வேற, அதனால இத தொடக்கூட முடியாது. அது எங்க போச்சு தேடுங்க.
பாத்து ப்ளீஸ் ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப். சீக்கிரம் படுங்க படுங்க படுங்க. என்னது படுக்கணுமா? இப்ப எப்படி படுக்க முடியும்? எலி வேற துரத்திக்கிட்டு இருக்க. இப்ப போய் படுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. குருஜி, அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது. அவங்க சைகையை பார்த்து புரிஞ்சுக்கங்க. அவங்க பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிடிக்க சொல்றாங்களா? கண்டிப்பா பிடிச்சிருவோம். நான் வந்தது அதுக்காக தானே. இருங்க குருஜி, இருங்க இருங்க இருங்க. அவங்க பிடிக்க சொன்னது அவங்கள இல்ல, அந்த எலிய போய் பிடிக்க சொல்றாங்க குருவே. நீங்க என்னன்னா முன்ன பின்ன யோசிக்காம அவங்கள போய் பிடிக்க போறீங்களா குருவே? ஏய், விட போறீங்களா இல்லையா? ஓடுங்க. எங்க எங்க காணோம்? ஆமா. எலி எலி எலி. எங்க போச்சு அந்த எலி? குருஜி, எலி மாட்டிக்கிச்சு. எலி அந்த பக்கமா போயிடுச்சு. போயிடுச்சு. மன்னிச்சிடுங்க குருஜி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க தப்பு பண்ணல குருஜி. எந்த தப்பும் பண்ணலையா? ஐயோ குருஜி, நீங்க என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற அம்ப சரியா விட தெரியாது. நீங்க தப்பா எதையாவது விட்டு எப்படிடா பிடிக்கணும்? திருப்பி திருப்பி அந்த பக்கம் மணி நம்ம பண்ண தப்புக்கு இது தானே நமக்கு கிடைக்கிற தண்டனை. அந்த சவுதாவடி அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் குருவே. குரு மாதாவையும் வெளிநாட்டு பாடகையும் சௌதாமணியையும் ஒன்னா ஒரே இடத்துக்கு வர வச்சு நம்ம குருவோட உண்மையான முகத்தை காட்ட நினைச்சல, அதுக்கு கிடைக்கிற தண்டனை. தப்பு எங்க மேலதான் குருவே. மணி, நம்ம குரு கிட்ட நம்ம எதுக்காக இதை செஞ்சங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வைடா. ஏன்டா அப்படி பண்ற? யார் சொல்லி இதை செஞ்சங்கிறதையும் சொல்லு. யார் சொல்லி இதை செஞ்சீங்க? ராமா, அவன் மிரட்டினதுனால நாங்க பயந்துட்டோம். அவன் தான் இந்த மாதிரி காரியத்தை செய்ய சொன்னா. ராமா, எனக்கு தெரியும் இதை நீதான் செய்ய சொல்லிருப்பேன்னு தெரியும். டேய், அரைகுறையா சொல்லிட்டு விஷயத்தை விட்டுட்டியாடா. நம்ம குருஜி கிட்ட எதுக்காக இதை செஞ்சங்கிறத முழுசா எடுத்து சொல்லு. சும்மா இருடா, நாங்க 2 பேரும் பயந்து போயிட்டோம். அவன் எங்க 2 பேரையும் ரொம்ப மோசமா மிரட்டினா குருஜி. அதுலதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். அந்த சந்திரமணியை திருட்டதா எங்க மேலேயும் ஒரு பழிய போடுறத அவன் சொல்லி மிரட்டினா. நானும் அவ்வளவு சாதாரணமானவன் கிடையாது. அவனால மீள முடியாத ஒரு பிரச்சனையில அவனை நான் மாட்டி விட்டுருக்கேன். மகாராஜா 2 நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு. அதுல 1 நாள் முடிஞ்சிடுச்சு. சந்திரமணி அவன் எங்க போய் தேடுவான்? காடு, மேடு, மலை, நதி எங்க போய் அவன் தேடினாலும் அவனுக்கு அந்த சந்திரமணி கிடைக்காது. நிச்சயம் கிடைக்காது. அந்த சந்திரமணி வைரத்தை திருடினவன் இந்நேரம் அந்த பாதாளத்துல கொண்டு போய் புதைச்சிருப்பான். உன்னால எதுவுமே பண்ண முடியாது பண்டிதனே. உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. மோதிரத்தை கொடுத்துருங்க. முஷிகரே, ஐயோ ஐயோ முஷிகரே, நில்லுங்க. எங்க போறீங்க? எங்க அம்மா பரிசா கொடுத்தது. நில்லுங்க. அப்பா, ரொம்ப விசித்திரமான முஷிகனா இருக்கியே. இங்க கொண்டு வந்து போட்டத முதலே கொடுத்துருக்க கூடாதா? இவ்வளவு தூரம் ஓட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்னாச்சு ராமா? அதான் மோதிரம் கிடைச்சிருச்சுல, எதுக்காக முகத்தை இப்படி வச்சிருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியல பட்டு. இந்த ஆபத்துல இருந்து எப்படிதான் மீண்டு வர போறனோ? என் மூளை வேலை செய்யறதே நிறுத்திடுச்சே. எவ்வளவுதான் யோசிச்சாலும் எனக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்க. என்ன பண்ண போறனோ?
அன்னைக்கு நீ ஒரு கோயில்ல பாத்திய அந்த பொண்ணு, அது இந்த பொண்ணு தானே ராமா? ஆமா பொட்டு, இவ அவளேதான். ஆனா ஏன் இந்த பொண்ணு கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கா? எப்படி இருக்க பாப்பா? என்ன யாருன்னு தெரியுதா? நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். ஒரு கோவில்ல அன்னைக்கு பாத்தியே. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சோகமா இருக்க? அந்த பையன் என் கூட விளையாட வரமாட்டேங்கிறான். என்னால தனியா போய் விளையாட முடியாது. அவனையும் உன் கூட விளையாட கூப்பிட வேண்டியதானே? நான் சொன்னேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ வேற ஏதாவது ஒரு வழியை யோசிக்கலாம் இல்லையா? எப்படி? எப்படின்னா சரி பாப்பா, அந்த பையனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா லட்டு வாங்கிக்கங்க. லட்டு சுத்தமான நெய்யினால செய்யப்பட்ட லட்டு. லட்டு. அந்த பையனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். நாள் முழுக்க லட்டு சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவான். ஐயா, லட்டு விக்கிறவரே. ஐயா, கொஞ்சம் இங்க வாங்க. ஏய், எங்க போற நீ? அவனுக்கு லட்டு கொடுக்கதா? லட்டு கொடுத்தாதானே அவன் என் கூட விளையாட வருவான். நீ அவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. அவனுக்கு தேவையானது இப்ப உன்கிட்ட தானே இருக்கு. இந்த லட்டை வாங்கிக்கிறதுக்கு அவனே வருவான். எனக்கு சாப்பிட லட்டு தரியா? என் கூட விளையாட வரியா? சரி, ஒரு ஆட்டத்துக்கு ஒரு லட்டு தரேன். இந்தா, முதல்ல இந்த லட்டு சாப்பிடு. அடேங்கப்பா ராமா, உன்னை பாராட்டியே ஆகணும். இதுல பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். சரியான நேரத்துல சரியான இடத்துல அதை பயன்படுத்திக்கணும். லாமா, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடல தெரியுமா? என்னாச்சு உனக்கு? கிடைச்சிருச்சு குண்டப்பா. என்ன கலைச்சிருச்சு? என் பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. இனி வெற்றி உண்டாகட்டும். இனி வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும் குண்டப்பா. வெற்றி வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். வா 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 வா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு குருஜி? மேல சொல்லுங்க. அந்த கணேச பகவானோட பக்தனால அவர் வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்ற முடியாததுனால அவருக்கு என்ன நடந்தது? மேல சொல்லுங்க. என்ன நடக்கும்? நடக்க வேண்டியது நடந்துச்சு. எல்லாம் விதி. என்னாச்சு குருஜி? வேண்டுதலை நிறைவேற்றல இல்லையா, அதனால பகவானோட கோபத்துக்கு ஆளாயிட்டாரு. மத்த தேவர்களோட கருணையே இழந்துட்டாரு. நல்ல சகுனம் அபசகுனமா மாறிச்சு. ஆசீர்வாதங்களும் சாபங்களா மாறிடுச்சு. அடக்கடவுளே, அதுக்கப்புறம் என்னாச்சு குருஜி? தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றாம போன பெரிய குற்றத்துக்காக எல்லா தேவர்களும் சேர்ந்து அவருக்கு தண்டனைய கொடுத்தாங்க, சபிச்சாங்க. அடுத்த 1000 வருஷங்களுக்கு அவரை பத்தி கேவலமா பேசப்படும்னு விதியில எழுதப்பட்டது. அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. உலகத்திலேயே இல்லாத கொடுமையான வியாதிகள்லாம் அவரோட உடம்ப பாதிச்சது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல தோல்வியும் அவமானமும் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அதுக்கப்புறமாவது தேவர்களுடைய சாபத்துல இருந்து அவர் தப்பிச்சு வந்தாரா இல்லையா குருஜி? தப்பிச்சாரு. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சாரு. அது எப்படி குருஜி? அவரு கடவுளோட பாதங்கள்ல தான் முன்னோர்கள் செஞ்ச மகத்தான புண்ணியங்களை சமர்ப்பிச்சாரு. இன்னொரு விஷயம், எந்த நபரால அவரோட புனிதமான வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம போச்சோ அந்த பாவிக்கு இருக்கிறதுலயே கொடூரமான தண்டனையான மரண தண்டனைய கொடுத்து அவன் முன்னோர்கள் கிட்டேயே அவனை அனுப்பி வச்சாரு. ஏன்னா மேல் லோகத்துல இருக்கிற அவனோட முன்னோர்கள் அவன் செஞ்ச பாவத்துக்காக அவனை தண்டிக்கணும்னு நினைச்சாரு. அவ்வளவுதான். அப்புறம் கடவுள் அவரை மன்னிச்சு அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஒரே அடியா போகும்படி செஞ்சிட்டாரு. புரிஞ்சுதா? அப்புறம்
மகாராஜா, நீங்க எப்போ வந்தீங்க? இந்தாங்க மகாராஜா. பகவான் ஸ்ரீ கணேசர் உங்களோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பாரு. எடுத்துக்கங்க. எத? நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா நீங்க லட்டுவை பாத்துட்டு இருக்கீங்க. வேணும்னா எடுத்து நீங்களே சாப்பிட வேண்டியதானே? என்ன ரொம்ப தாராளமா சொல்லிட்டு இருக்க? இந்த லட்டு ஒண்ணு இவங்களுக்காக இல்ல. இவங்களுக்கு ஒண்ணும் உங்களோட லட்டு தேவையே இல்லைங்கிறாங்க. இவங்க சும்மா தான் இதை பாத்துட்டே இருந்தாங்களாம். இவங்க தியானம் முழுக்க ஜபத்துல தான் இருக்கான். ஏதோ கேட்கணுமா? என்ன கேட்கணுமா? நாம இப்ப லட்டுவோட எங்க போயிட்டு இருக்கோம்? இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்ண போறேன்னு சொல்றேன் சாரதா. இங்க ஒரு கோவில்ல எல்லா குரங்குகளுமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்குதான் இவ்ளோ லட்டை கொண்டு போறேன். யாருக்கு தெரியும், இந்த லட்டு மேல இருக்கிற ஆசையில அந்த சிகப்பு காது இருக்கிற குரங்குங்க வரலாம்ல. அதனால சந்திரமணி கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன சொல்றீங்க? சரிதானே? வாங்க தேடலாம். நான் உனக்கு தலகாணி எந்திரா. என்ன விஷயம்? ஏன் இப்படி முறைச்சு பாக்குறேன்னு கேக்குறாங்க. நீங்க தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல குரங்கு வந்து லட்டுவா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. பாவம், இவங்க ஒரு லட்டுவை கூட தொடவே இல்லையா. உட்காந்து உட்காந்து இடுப்புலாம் வலிக்குது. நான் ஒரு 2 நிமிஷம் காலாட நடந்துட்டு வரேன். அம்மா, நான் திரும்ப வர வரைக்கும் நீ ஒரு லட்டுவை கூட தொடக்கூடாது. போங்க போங்க, நாங்க அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டோம். எடுங்க. என்ன எடுக்க சொல்றீங்க? நான் அம்மா கிட்ட பேசுறேன். அம்மா, சத்தியம் எடுங்க. நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க ஒரு லட்டுவை கூட எடுக்க கூடாதுன்னு. ஆஹா, எடுத்தாச்சு எடுத்தாச்சு. நீங்க வர வரைக்கும் நாங்க அதை தொடவே மாட்டோம். சரி, நான் போயிட்டு வரேன். லட்டுலாம் எங்க? சாப்பிட்டாச்சு. யார் 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 சாப்பிட்டது? இங்க ஒரு 10-15 குரங்கு வந்து சாப்பிட்டுச்சு. 10-15 குரங்கு வந்திருந்தாலும் இவ்வளவு எப்படி சாப்பிட்டுச்சு? மத்ததெல்லாம் எங்க? சாப்பிட்டாச்சு. சாரதா, ஒரே பதில் எத்தனை தடவை சொல்லுவ? குரங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சுன்னு தான் சொல்லிட்டியே. அது பாக்கியா அம்மா தான் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. என்னம்மா, நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்தல லட்டுவை கையால கூட தொட மாட்டேன்னு. ஆமா, அவங்க கையால தொடல, நான் தானே இப்படி எடுத்து ஊட்டி விட்டேன். சரி விடுங்க. சாரதா, இங்க குரங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போச்சுல, அதுல சிகப்பு காது இருந்த குரங்கு இருந்துச்சா? இல்ல, சிவப்பு காது இருக்கிற குரங்கு எதுவும் வரவே இல்லையே. நாசமா போச்சு. நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சே. அந்த சிகப்பு காது குரங்கு மட்டும் ஏன் வரவே இல்ல? ஒருவேளை இப்படி இருக்குமோ ராமா? அதுக்கு லட்டுனா பிடிக்காதோ? என்ன உளர்ற? லட்டு சாப்பிடாம வேற என்ன சாப்பிடும்? புரிஞ்சு போச்சு. என்னது? நாம எடுத்த இந்த முயற்சி ரொம்ப தப்பு.
நாம அந்த குரங்குக்காக லட்டு இல்ல மிளகாவை தான் கொண்டு வந்திருக்கணும். சரி வாங்க எங்க போலாம்? வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கு போய் மிளகாவை கொண்டு வந்து அந்த குரங்க புடிச்சிட்டா போதும். வாங்க வாங்க. இவங்க என்ன சொல்றோம்னா அதை விடுங்க, நானே சொல்றேன். நானும் அதே தான் சொல்லல. நாங்க என்ன சொல்ல போறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நீ மேல சொல்லு. பாருங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்தே சொல்றோம். உங்க கூட வந்து காத்திருக்கிற அளவுக்கு எங்க 3 பேருக்கும் சக்தி இல்ல. நீங்களே தனியா போய் என்னமோ பண்ணி அந்த குரங்குக்காக காத்துட்டு இருங்க. நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு ஓய்வெடுத்துக்க வாஷாலதா. நகலு நகலு. இந்த குரங்கு எனக்கு ஆட்டம் காட்டுது. இன்னைக்கு நான் உன்னை விட்டுறதா இல்ல. அதிசயமா இருக்கே பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இங்க, அதுவும் ஏன் வீட்டுக்குள்ள? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஏதாவது குரங்கு ஓடி வரத பாத்தீங்களா? நான் தினமும் தான் பாக்குறேன். ஏன்னா என் தொழிலே குரங்குகளை வளர்க்கறது தானே. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, என் பேரு சரண் தாஸுங்க. குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுல கை தேர்ந்தவன். அதுங்களுக்கு நிறைய திறமைகளை கத்து கொடுக்கறவன். இல்ல ஒருவேளை உங்களுக்கே கூட ஒரு குரங்கு தேவைன்னா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. அப்படியா? இப்பதான் எனக்கே புரியுது. அப்படின்னா நீங்க குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கிற நிபுணர். அதுங்களை வளர்க்கறதும் விக்கிறதும் தான் உங்களுடைய தொழில் இல்லையா? ஆனா நான் தேடி வந்த குரங்கு வழக்கமான குரங்கு இல்ல. அது கொஞ்சம் வித்தியாசமானது. அரண்மனையில இருந்து விலை மதிப்பில்லாத ஒரு வைரத்தை திருடிட்டு ஓடி வந்துருச்சு. அதுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான அடையாளம் இருக்குதா? அதுக்கு ஒரு காது மட்டும் சிகப்பா இருந்தது. சிவப்பா இருக்குமா? ஆமா. அட கடவுளே, அதாவது இப்ப அந்த குரங்கு என்னோடது இல்லங்க. என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் எதுக்குங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க வீடு வழியா ஓடி வரத நான் பார்த்தனே. அப்ப கொஞ்சம் இருங்க, நான் இப்பவே அதை உங்க முன்னாடி வர வச்சு காட்டுறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆனா ஆமா பண்டிதரே, இப்பவே கூப்பிடுறேன். சரி சீக்கிரம் ஆகட்டும். அதோ பாத்தீங்களா பண்டிதரே, நீங்க கேட்ட குரங்கு அதுதான். நீங்க பார்த்த என் வீட்டுக்குள்ள ஓடி வந்த குரங்கும் அதுதான். ஆனா நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், நிச்சயமா இந்த குரங்கு நீங்க தேடுற அந்த குரங்கா இருக்க முடியாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இதோட காதுதான் சிகப்பா இருக்குல்ல? இந்த குரங்குக்கு இடது காது சிவப்பா இருக்கு. ஆனா நீங்க எந்த குரங்க தேடி இங்க வந்தீங்களோ, எந்த குரங்கு திருடுச்சின்னு சொன்னீங்களோ, அதுக்கு சிவப்பா இருக்கிறது வலது காது. அது மட்டும் இல்ல, அது இதோட அண்ணன். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அப்படின்னா அந்த குரங்குங்க, அந்த சிகப்பு காது குரங்குங்க. அது இப்ப என்கிட்ட இல்லங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பக்தர் எங்க வந்திருந்தாரு. அத அவர் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதையும் வாங்கினாரு? அதுக்கு இருக்கிற சிறப்பு திறமைகள் அப்படி. அதுக்கு இருக்கிற திறமை வேற எந்த குரங்குக்கும் கிடையாது. அது மத்த எல்லாத்தையும் விட புத்திசாலி, சிறப்பான பயிற்சி பெற்றது, எல்லாத்தையும் விட ரொம்ப சுறுசுறுப்பானது. ஒரு தடவை சொன்னா போதும், கற்பூரம் மாதிரி பிடிச்சுக்கும். அதுகிட்ட எந்த வேலையை ஒப்படைச்சாலும் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப வேகமா, ஒரு சின்ன தவறு கூட இல்லாம செஞ்சு முடிக்கும். அதாவது சொல்ல போனா
சிட்டிக்க போடுறதுக்குள்ள முடிச்சிரும். சரி, யார் அது? யார் இந்த குரங்க வாங்கிட்டு போனது? அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆளு தன்னோட முகத்தை துணியால மூடி இருந்தாரு. அந்த மாதிரி மர்மமான ஆளுங்களுக்கு நான் இது வரைக்கும் குரங்குகளை கொடுத்ததே கிடையாதுங்க. ஆனா அவரு மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய தொகையா கொடுத்ததுனால நான் அதை அவருக்கு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு தான். மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிருக்கீங்க. அந்த குரங்கு ராஜ குடும்பத்துடைய சொத்தை அபகரிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கான தண்டனையை நீங்க நிச்சயம் அனுபவிச்சே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே, நான் ஒரு ஏழை குடும்பஸ்தன். சரி, நீங்க இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே அந்த குரங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாகணும். அப்பதான் திருடு போன சந்திரமணி அந்த குரங்கு கிட்ட இருந்து நான் திரும்பவும் எடுக்க முடியும். அதே மாதிரி உண்மையான குற்றவாளியையும் தண்டிக்க முடியும். ஆனா அது எப்படி சாத்தியமாகும் பண்டிதரே? நான் இப்ப போய் அந்த குரங்கை எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பேன். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நான் சொல்றபடி நீங்க செஞ்சாலே போதும். கவனமா கேட்டுக்கோங்க. என்ன நடக்க போதுனே தெரியல. அந்த சந்திரமணியை கணேசனுக்கு படைக்க வேண்டிய கடைசி நாள் இன்னைக்குதான். ஆனா அந்த சந்திரமணி இன்னும் கிடைக்கவே இல்ல. ஆமாப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணா கொடுத்த கெடுவும் இன்னைக்கோட முடிய போகுது. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணாவால் அதை கொண்டு வர முடியலன்னா பெரிய பிரளயமே உண்டாயிரும். என்ன விஷயம் குருஜி? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன? நாம நினைச்சது இன்னைக்கு நிறைவேற போகுதுல்ல. இன்னைக்கு மகாராஜாவோட கோவத்துல இருந்து யார் அந்த பண்டிதனை காப்பாத்துறாங்கன்னு பாத்துருவோம். இன்னியோட அந்த பண்டிதனோட தொல்லை நிரந்தரமா நீங்க போகுது. நமக்கு அது என்ன குருஜி அதுக்குள்ள போதும்னு சொல்லிட்டீங்க? அந்த சந்திரமணியை நம்ம திட்டம் போட்ட மாதிரி திருட முடியல. அந்த திட்டமும் இப்ப நாசமா போயிடுச்சு. இப்போ அதனால என்ன நஷ்டம் செய்டர்களே? எந்த வேலையை நம்மளால செய்ய முடியலையோ அத அந்த குரங்கு செஞ்சிடுச்சு. ஆனா நம்மளோட லட்சியம் என்னன்னா அந்த துஷ்ட பண்டிதனை இந்த அரண்மனையில இருந்து, இந்த ராஜ்யத்துல இருந்து, இந்த அரசவையில இருந்து துரத்துறது தான். அது இன்னைக்கு நிச்சயம் நடக்கத்தான் போகுது. அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் நிரூபணம் ஆயிடுச்சு குருஜி. என்னது? அந்த குரங்கு உங்களை விட புத்திசாலிங்கிறத ஒத்துக்கணும். அதை விட உங்களை விடவும் ரொம்ப சுறுசுறுப்பானதாக இருக்கு. இங்க வாய, பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மந்திரியாரே, மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? அவர் இன்னும் வரல மகாராஜா. மந்திரியாரே, மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? அவர் இன்னும் வரல மகாராஜா. கொஞ்ச நேரத்துல வரமாட்டான் மகாராஜா. அவன் வரவே மாட்டான். ஓடி போயிருப்பான். இந்த ராஜ்யத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிருப்பான். உங்க வம்சத்தையே களங்கப்படுத்திட்டான். இந்த புனிதமான விழாவை நாசமாக்கிட்டு போயிட்டான். மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய கௌரவத்தையே அவமானப்படுத்திட்டு அந்த பண்டிதன் ஓடி போயிட்டான். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, சொல்றதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும் உண்மை என்னன்னா அந்த சந்திரமணி வைரத்தை பகவான் ஸ்ரீ கணேசரோட பாதத்துல வைக்கணுங்கிற உங்க எண்ணத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நிரந்தரமா ஓடி போயிட்டான். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இந்த ராமன் பிரச்சனையில மாட்டிக்கிறவனா இருக்கலாம் ராஜகுருவே. ஆனா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடுறவன் கிடையாது. தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும் மகாராஜா. அதெல்லாம் இருக்கட்டும் பண்டிதனே ராமகிருஷ்ணா, முதல்ல இத சொல்லு. சந்திரமணி எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வைரம் உங்க முன்னாடி வரப்போகுது மகாராஜா. அது மட்டும் இல்ல, அந்த திருடனும் வரப்போறான். அந்த திருடனே தானா வந்து அந்த சந்திரமணியை உங்ககிட்ட ஒப்படைப்பான். நல்ல செய்தி. இது ரொம்ப நல்ல செய்தியாச்சே பண்டித ராமகிருஷ்ணா. இன்னொரு முறை நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திருடனை பிடிச்சிட்டீங்களா? இல்ல மந்திரியாரே, நான் அந்த திருடனை இன்னும் பிடிக்கல. அந்த திருடனே தானா வந்து வைரத்தை ஒப்படைப்பான்னு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன. பிரபு, நான் அப்படி சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த திருடனே தானா இங்க வந்து அந்த சந்திரமணியை உங்ககிட்ட ஒப்படைக்க போறான் பாருங்க. ரொம்ப பிரமாதம். என்ன ஒரு வார்த்தை ஜாலம். திருடனே இங்க வந்து சந்திரமணியை ஒப்படைச்சிட்டு போவானா?
இது பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய இன்னொரு சூழ்ச்சி, இன்னொரு மோசடி. மகாராஜா, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கண்ணால பார்த்தாங்க. சந்திரமணியை திருடிக்கிட்டு போனது ஒரு குரங்கு. இப்போ இவர் சொல்றபடி பார்த்தா அந்த குரங்கே நேர்ல வந்து அந்த சந்திரமணியை ஒப்படைச்சிட்டு போகுமா? பிரமாதம். ஒருவேளை அப்படி நடந்தா அந்த நேர்மையான குரங்க நான் கையெடுத்து கும்பிடுவேன். திருடுறது தப்புன்னு அது உணர்ந்திருக்கு போல இருக்கு. சரி, எது தப்பு எது சரின்னு அந்த வாயிலா ஜீவனாவது புரிஞ்சு வச்சிருக்கு இல்லையா? நம்மள பல பேருக்கு அந்த அறிவு கூட இல்லையே. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிருந்து கூட திரும்பவும் அதையே தான் செய்யறாங்க. திருந்துற பழக்கமே இல்லையே. உங்களுக்கு தெரியாததா ஆச்சாரியாரே? நாய்வால நிமித்தவே முடியாது. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா என்ன? நீ இப்ப எதை பத்தி பேசுற? அந்த குரங்க பத்தி தான் சொல்றேன் குருவே. அப்படின்னா குரங்க பத்தி மட்டும் பேசு. எதுக்காக நாயை பத்தி பேச? இல்ல, சந்தர்ப்பம் அப்படி இருக்கு. சந்தர்ப்பம் எப்படி இருந்தாலும் நாயை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? குரங்க பத்தி பேசும்போது நாயை பத்தி பேசக்கூடாதா என்ன? நாம பிடிக்க வேண்டியது குரங்க தானே. அதான் இப்ப பிடிக்க போறோமே. நாயையா? குரங்க. அப்படின்னா புடி. முதல்ல நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க ஆச்சாரியாரே. மகாராஜா, திருடிட்டு போன அந்த குரங்க பிடிச்சு அதுகிட்ட இருந்து வைரமணி எடுக்கிறதால மட்டும் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடாது. அந்த குரங்கு வெறும் அம்புதான். அந்த வாயிலா ஜீவனுக்கு எது தப்பு எது சரின்னு எப்படி தெரியும் மகாராஜா? அதுகிட்ட செய்ய சொன்ன வேலையை செஞ்சிருக்கு. ஆனா இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, அதை பயன்படுத்தி இந்த திருட்டை நடத்தினது யாரு? யாரோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த குரங்கு சந்திரமணியை திருடிட்டு போயிருக்கு? உண்மையிலேயே தண்டனை அனுபவிக்க வேண்டியது அந்த குரங்கு கிடையாது. அந்த குரங்கு கிட்ட சந்திரமணியை திருடிட்டு வான்னு அனுப்புனவங்க தான். அவன் யாருங்கிறத கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மகாராஜா. ஏன்னா அவன் தான் உண்மையான குற்றவாளி, அவன் தான் உண்மையான திருடன். அப்புறம் இன்னும் எதுக்காக தாமதிக்கிற? இப்பவே இந்த நிமிஷமே அந்த சந்திரமணியை ஒப்படைச்சிரு. சந்திரமணியை மட்டும் இல்ல, அந்த சந்திரமணியை திருட சொன்ன திருடனையும் ஒப்படைச்சிரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, நான் சொன்ன ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரமணியோட பாதுகாப்பு விஷயத்துல ஏதாவது தவறு நடந்தாலோ இல்ல பிரச்சனை வந்தாலோ நான் தாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன். பிரச்சனை நடந்துருச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா. சந்திரமணி காணாம போனதுக்கு நீ மட்டும்தான் காரணம், வேற யாரும் கிடையாது ராமகிருஷ்ணா. இன்னொரு விஷயம், நீ கொடுத்த வாக்கை இன்னைக்கு நிறைவேற்றலன்னா இல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா ஞாபகம் இருக்கட்டும், இன்னைக்குதான் நீ இந்த உலகத்துல வாழ போற கடைசி நாளா இருக்கும் பண்டிதனே ராமகிருஷ்ணா. சரி சொல்லு, அந்த சந்திரமணியை இங்க இருந்து திருடிட்டு போன அந்த திருட எங்க? இப்ப என்ன பண்ண போற ராமா? எதையாவது செஞ்சுதானே ஆகணும். ஆனா இப்ப நான் செய்ய போறத இது வரைக்கும் யாரும் செஞ்சிருக்கவும் மாட்டாங்க, கேள்வியும் பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப நான் செய்ய போற காரியத்துல வெற்றி கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது. ஆனா இப்போ இதை விட்டா எனக்கு வேற எந்த வழியும் இல்ல. அந்த அம்மன் தான் நம்மளை காப்பாத்தணும். உன்னையே நம்பியிருக்கேன் தாயே. மகாராஜா, ஒரு சின்ன வேண்டுகோள். நம்மளோட விருந்தாளிங்களா வந்திருக்கிற 5 பாடகர்களையும் இந்த அரசவையில ஒன்னா நிக்க வச்சு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. விருந்தாளிகள் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வாங்க. நான் கேட்க போற கேள்விக்கு எல்லாரும் நேர்மையா பதில் சொல்லணும். அந்த சந்திரமணியை திருடினது நீங்க தானா? ஸ்ரீராமச்சந்திரனோட பக்தனுக்கு இப்படி ஒரு நிலையா? களி முத்தி போச்சுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அதான் இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் ஒரு குரங்கு வந்து அதை எடுத்துட்டு போனதை தான் பாத்தீங்களே. பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வாழ்க. ஐயோ மாதவா, கேசவா, நானா? சத்தியமா நான் திருடல. ஐயோ பண்டிதரே, நான் ஒரு ஏழையா இருக்கலாம், ஆனா திருடன் கிடையாது. புரிஞ்சுதா? தெரியுங்க. நான் திருடியா? அநியாயம் நடக்குது மகாராஜா. இதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. நான் ஒன்னும் அதை திருடல. ஆஹா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு பேரழகி. அடுத்து கேளு. என்ன
நான் தான் ஒண்ணுமே கேட்கலையே. கொஞ்சம் இருங்க, பொறுமையா இருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த சந்திரமணி வைரத்தை நீங்க திருடவே இல்லைன்னு சொல்ல போறீங்க. திருடுனீங்களா? இல்ல திருடல. நீங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு எனக்கும் தெரியும். மகாராஜா, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்க கிட்ட கேள்வி கேட்டு இவன் என்ன நிரூபிக்க நினைக்கிறான்? பாவம், இந்த விருந்தாளிகளை இன்னும் எவ்வளவுதான் அவமானப்படுத்த நினைக்கிறான்னு தெரியல. பண்டிதனை ராமகிருஷ்ணா, உன்னுடைய செயல் எனக்கும் சுத்தமா பிடிக்கல. நம்ம விருந்தாளிகள் இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கும் தோணல. ஒருவேளை செஞ்சிருப்பாங்களோன்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தாலும் யார் தானாவே முன் வந்து நான் தான் திருடுனேன்னு ஒத்துக்க போறாங்க? ஒத்துப்பாங்க மகாராஜா, ஒத்துக்க தான் போறாங்க. இப்பவே இந்த அரசவையில எல்லாரும் முன்னாடியும் அவங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் ஒத்துப்பாங்க. சரி, நான் இங்க யாரையும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இந்த பைகளை அரசவையில இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒப்படைங்க. ஒருத்தருக்கு கூட நீங்க கொடுக்காம விடக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த பை ஒவ்வொன்னா இருக்கணும். கொடுங்க. ஒரு பையை என்கிட்ட கொடுங்க. இத நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். கொடுங்க. என்னப்பா, ஆச்சாரியாருக்கு ஒரு பை கூட கொடுக்கல? நீங்களும் வாங்கிக்கங்க. ஆச்சாரியாரே, உங்களுக்கு ஒரு பை வாங்கிக்கோங்க. நான் எதுக்காக வாங்கிக்கணும்? இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நீங்க வாங்கிதான் ஆகணும் ஆச்சாரியாரே. நாங்க எல்லாரும் வாங்கிட்டோம்ல. எது வரைக்கும் அந்த உண்மையான திருடன் பிடிபடாம இருக்கானோ அது வரைக்கும் நம்ம எல்லாரும் மேலயும் சந்தேகம் இருக்கும். நீ இப்ப என்ன சொல்ல வர? என்ன திருடன் சொல்ல வரியா? ராஜகுரு தாத்தாச்சாரியாரையே திருடன் சொல்றியா? தாத்தாச்சாரியாரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க திருடன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட இந்த சின்ன விண்ணப்பத்தை ஏத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க மேல எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பு இருக்கோ அதே அளவு இங்க இருக்கிற எல்லார் மேலயும் இருக்கு. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட மறுப்பு தெரிவிக்காம பைய வாங்கிட்டாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அந்த பைய வாங்கிதான் ஆகணும். ஆனா மகாராஜா, கொஞ்சம் இருங்க குருதேவா. நாம வேணா ஒண்ணு பண்ணலாம். ஒரு பையை என்கிட்டையும் கொடு, என்னோட மகாராணிகளுக்கும் ஒவ்வொரு பைய கொடு. கொண்டா. சரி சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த பைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? பெருசா ஒண்ணும் இல்ல மகாராஜா. நான் சொல்றதை எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. நான் எப்போ இதை திறங்கன்னு சொல்றேனோ எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம திறக்கணும். அவ்வளவுதானா? அது மட்டும் போதுமா? தாராளமா போதும் மகாராஜா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒருத்தர் அறிமுகப்படுத்த விரும்புறேன். மகாராஜா, இதுதான் அந்த குரங்கு. சந்திரமணியை திருடிக்கிட்டு போன குரங்கு இதுதான். இத உடனடியா கைது பண்ண உத்தரவு போடுங்க. அதோட இதுக்கு மரண தண்டனையும் கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சாரியாரே. சந்திரமணியை திருடிட்டு போனது இந்த குரங்கு இல்ல. சந்திரமணியை திருடிட்டு போன அந்த குரங்கோட ஒரு காது சிகப்பா இருக்கும். இதோட காதும் சிகப்பா தான் இருக்கு. ஆனா இடது காது. அப்படின்னா அன்னைக்கு சந்திரமணியை திருடிட்டு போன குரங்குடைய வலது காது தான் சிகப்பா இருக்கும். இது அதே குடும்பத்தை சேர்ந்தது. அதோடைய தம்பி. அப்புறம் இதை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? அந்த திருட்டு குரங்கு எங்க? கூடிய சீக்கிரம் வரதான் போகுது. சொல்லு செல்லம், சொல்லு. உன் அண்ணன் எங்க இருக்கான்? அவனுக்கு ஒரு குரலை கொடு. சீக்கிரம் அவனை வர சொல்லு. அவனை சொல்ல சொல்லு. சந்திரமணி இப்ப எங்க இருக்குன்னு சீக்கிரம் நிரூபிச்சாகணும். அது உங்களையே ஏன் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு?
ஒருவேளை என்கிட்டயே சொல்லாம திருடிட்டீங்களா? குருஜி, அது பாக்குறது எங்களை கிடையாது, அது உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த கடவுளோட லீலைய பாத்தீங்களா? ஒரு குரங்காலையாவது உங்க முகத்தை ஊத்து பார்க்க முடியுது. உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. பாத்தியாடா மணி, அந்த குரங்கு தான் இனத்தை சேர்ந்தவனை பார்த்த உடனே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கு. 2 பேரோட முகமும் அற்புதமா ஒத்து போகுது. என்ன யோசிக்கிற செல்லம்? கூப்பிடுவோம் அண்ணனை. உண்மையான திருட யாருன்னு அவன் வாயால சொல்ல வை. சீக்கிரமா எல்லாரும் அவங்க அவங்களோட பைய திறந்து வைங்க. பயிற்சி கொடுத்தவங்க கையில மட்டும்தான் அந்த மிளகாயை வாங்கும்னு எனக்கு தெரியும் மகாராஜா. அதுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தையே நான் யோசிச்சேன். இவர்தான் அந்த உண்மையான குற்றவாளி மகாராஜா. உண்மையான குற்றவாளி இவர்தான். அந்த சந்திரமணியை திருடுறதுக்காக ரொம்ப நேர்த்தியா திட்டம் போட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு. இந்த மாதிரி விசித்திரமான, வித்தியாசமான, வினோதமான ஒரு திருட்ட நாம யாரும் பார்த்தது என்ன, இதுவரைக்கும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் மகாராஜா. ஒரு பயிற்சி பெற்ற குரங்கை இவர் ரகசியமா வாங்கி அதை வச்சு சந்திரமணியை திருடிட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி நமக்கு மத்தியில நடமாடி இருக்கார் மகாராஜா. இவர் போட்ட திட்டத்தினாலதான் அன்னைக்கு அரண்மனைக்கும் தாமதமா வந்தாரு. ஏன்னா அந்த நேரத்துல சந்திரதாசன்கிற குரங்குக்கு பயிற்சி கொடுக்கிற நபர்கிட்ட குரங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்புறம் அது என்ன செய்யணுங்கிறத அதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு. மகாராஜா, திருட்டு நடந்த அன்னைக்கு நான் ரூபாதேவியை சந்திச்சேன். நீங்க எதுக்காக அன்னைக்கு பாட்ட உரத்த குரல்ல பாடினீங்கன்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். அப்ப அவங்க சொன்ன பதில் தான் இவர் மேல எனக்கு முதல் சந்தேகம் வரதுக்கு காரணமா இருந்துச்சு மகாராஜா. என்னுடைய முழுமையான பாட்டு திறமையை வெளிப்படுத்த சொல்லி சோமநாதன் அவர்கள் தான் ஊக்கப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அவரு ரொம்ப அழுத்தமா நான் உரக்க பாடுனா ரொம்ப அருமையா இருக்கும்னு சொன்னாரு. ஒருவேளை அவரு சொன்ன மாதிரி நான் போட்டியில பாடுனா வெற்றி நிச்சயமா எனக்கு தானே சொன்னாரு. இந்த சோம்நாத்துக்கு அந்த சந்திரமணி வைரம் பிரம்ம கமலம்ங்கிற புஷ்பத்துக்குள்ள மறைஞ்சிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதை தன்னால மலர வைக்க முடியாது, நல்ல இசை சுரத்தால தான் மலர வைக்க முடியும்னு தெரியும். இவர் இன்னொரு விஷயத்தையும் கணக்கு பண்ணியிருக்காரு. இந்த போட்டிக்கு வந்த மத்த எல்லா கலைஞர்களையும் விட இந்த ரூபாதேவிக்கு மட்டும்தான் அதீத திறமை இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்களால மட்டும்தான் பிரம்ம கமலத்தை மலர வைக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி ரூபாதேவியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. இவங்க கிட்ட பாட்ட உரக்க குரல்ல பாடுங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம பாடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரண்மனையில வெளிச்சத்தை குறைக்கவும் சொல்லி இருக்காரு மகாராஜா. ஆமா மகாராஜா, உரத்த குரல்ல பாட சொன்னது பிரம்ம கமலத்தை மலர வைக்கிறதுக்காக. அப்புறம் வெளிச்சத்தை குறைய வைக்க சொன்னது இவர் பயிற்சி கொடுத்த அந்த குரங்குக்கு சந்திரமணியை திருட இதுதான் சரியான அவகாசம்னு சொல்றதுக்காக. அந்த குரங்குக்கும் இது நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வெளிச்சம் குறைஞ்சதும் சாமர்த்தியமா இந்த அரசவைக்குள்ள நுழைஞ்சது. ரூபாதேவி பாடல பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சந்திரமணியை எடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடுச்சு. முதல்லயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு மகாராஜா.
ஆனா அப்ப என்கிட்ட சரியான ஆதாரம் இல்ல. இவர் தப்பிக்க முடியாத அளவுக்கு வலுவான ஆதாரம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இவர்தான் நம்மளுடைய மரியாதைக்குரிய விருந்தாளியாச்சே. இவருடைய பேருக்கும் புகழுக்கும் பங்கம் வந்துடக்கூடாது. அதனாலதான் இவர் பயிற்சி கொடுத்த திறமையான குரங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். இல்லனா இவர் உண்மையான முகத்தை எப்படி காட்டுறது? சந்திரமணியை திருடினதுக்காக மகாராஜா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனா நீங்க ஏழைன்னு சொல்லிக்கிட்டு மத்த ஏழைகளுக்காக பாட வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க போட்ட நாடகம் இருக்கு பாத்தீங்களா? அதைத்தான் என்னால சகிச்சுக்கவே முடியல. எனக்கு மட்டும் இப்ப அதிகாரம் இருந்திருந்தா இந்த நிமிஷமே உங்களுக்கு 100 சவுக்கடி கொடுப்பேன். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு மன்னிப்போ கருணையோ காட்டக்கூடாது. நீங்க செஞ்ச இந்த துரோகத்துக்கு 100% உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். மன்னிச்சிடுங்க பண்டிதரை, மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரிதான் மகாராஜா. நான் அந்த சந்திரமணி வைரத்தை திருடுறதுக்காக இந்த குரங்க பயன்படுத்தினேன்னு நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த சந்திரமணி அபகரிச்சு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரனா நான் மாறணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வேலையை நான் தான் செஞ்சேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை யாரு சந்தேகப்படுவாங்க? யாராலையும் முடியாது. அந்த பண்டித ராமகிருஷ்ணனால கூட முடியாது. என்னைக்கு அந்த சந்திரமணி காணாம போச்சோ அன்னைக்கு ராத்திரியே அந்த குரங்கு வந்து சந்திரமணியை என்கிட்ட கொடுத்துடுச்சு. மன்னிச்சிடுங்க மகாராஜா, மன்னிச்சிடுங்க. இப்ப அந்த சந்திரமணி எங்க இருக்கு சோம்நாத்? மகாராஜா, அது என்னுடைய அறையில பத்திரமா இருக்கு. உடனடியா இவனை இங்க இருந்து இழுத்துட்டு போங்க. இவன் கிட்ட இருந்த அந்த சந்திரமணியை பறிமுதல் பண்ணுங்க. உத்தரவு மகாராஜா. ஆயுள் முழுக்க இவன் கடுங்காவல்ல இருக்கணும். இழுத்துட்டு போங்க. என்ன மன்னிச்சிருங்க ரூபாதேவி அவர்களே. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க தான் குற்றவாளின்னு நினைச்சு உங்களை நான் ரொம்பவே அவமானப்படுத்திட்டேன். ஆனா என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க என்ன மனசார மன்னிப்பீங்க நம்புறேன். அவ்வளவுதான் மகாராஜா. இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு எப்படியோ ஒரு முடிவு கிடைச்சிருச்சுல்ல. சந்திரமணியையும் அதை அபகரிச்ச திருடனையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். ஆனா அதுக்கு தாமதமானதுக்கு மன்னிச்சுக்கங்க. தாமதம் உனக்கு வழக்கம் தானே ராமகிருஷ்ணா. தாமதமானாலும் ஒவ்வொரு முறையும் அதனுடைய பலன் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதனால நான் உன்னால ஏற்பட்ட எல்லா தாமதத்துக்கும் ஒரேடியா மன்னிச்சு விட்டுடுறேன். உன்னுடைய திறமையை பத்தி தெரியும். இனிமேலும் தாமதப்படுத்துவல்ல பண்டிதனே ராமகிருஷ்ணா? அப்புறம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ இந்த சந்திரமணியை மட்டும் பாதுகாக்கல, எங்க வம்சத்தோட கௌரவத்தையும் பாதுகாத்திருக்க. என்னுடைய வேண்டுதலையும் நீ பாதுகாத்திருக்க. இன்னைக்கு உனக்கு பரிசு கொடுக்க நினைச்சா நான் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு நீ எனக்காக செஞ்ச காரியத்துக்கு நான் எந்த பரிசு கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணையாகாது. அதனால நான் இன்னைக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கிற மாதிரி செய்ய போறேன். பகவான் ஸ்ரீ கணேசரோட பாதங்கள்ல அந்த சந்திரமணிய நான் இல்ல, நீதான் சமர்ப்பிக்க போற. அந்த அதிகாரத்தை நான் உனக்கு வழங்குறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. शिरसा देवं गौरीपुत्रं विनायक
பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா. சாரதா. அம்மா. என்ன நடக்குதுங்க? அம்மாவையும் சாரதாவையும் கூப்பிட்டா காக்கா நமக்கு பதில் சொல்லுது. ஏ அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. இந்த சைகை கூடவா எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். இங்க என்னதான் நடக்குது? எடுத்துக்கோங்க. எதை எடுத்துக்கணும்? அந்த பலகாரத்தை எடுத்துக்கோங்க. எதுக்கு? ஊட்டி விடுறதுக்கு. யாருக்கு? இவருக்கு தான். நீ யார சொல்ற? காக்கால உட்கார்ந்துருக்கு. ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். இது காக்கா இல்ல, உங்களோட அப்பா, அதாவது என்னோட மாமனாரு. உங்க கையில சாப்பிடுறதுக்கு நேரா சொர்க்கத்துல இருந்து இங்க வந்திருக்காரு. ஆமா, அவர்கிட்ட நீங்க முதல்ல ஆசீர்வாதத்தை வாங்குங்க. என்ன உளற சாரதா? எங்க அப்பாவை போய் காக்காங்கறியே. முதல்ல அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. பாருங்க பாருங்க, நம்மளோட வாரிசு வந்திருக்கான். உங்களை போலவே அழகான புன்னகை, உங்களை போலவே ஆள மயக்கிற அழகு, அதே காந்த சக்தி கண்கள், உங்களை போலவே இனிமையான குரல். சத்தம் போடாதீங்க, இல்லனா என்னோட மாமனார் பறந்து போயிடுவாராம். எங்க அப்பா இதுக்காக பறந்து போகணும்? காக்கா பறந்து போகணும்னு தெளிவா சொல்லு. எங்க அப்பா தான் என்னைக்கோ பறந்து போயிட்டாரு. அவர் எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க? வெட்டியா பேசிட்டு இருக்கலாமா? உடனே அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அடே முட்டாள், இவ்வளவு பலகாரத்தையும் இவ்வளவு இனிப்பையும் ஒரே இடத்துல வச்சா ஒரு காக்கா இல்ல, ஊர்ல இருக்கிற 1000 காக்கா இங்கதான் வரும். அதுல ஏதாவது தான் எங்க அப்பாவா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு பலகாரத்தையும் இனிப்பையும் தப்பான காக்காவுக்கு படைச்ச மாதிரி எல்லாம் அர்த்தமாயிடும். மன்னிச்சிருங்க சாமி, பாவம் இவன் ஒரு அப்பாவி. என்ன பேசுறான்னு அவனுக்கே புரியாது. உங்களோட ஆசீர்வாதத்தாலதான் இவனோட தலையெழுத்தே மாறிடுச்சு. அரசவையில இவனுக்கு பெரிய பதவி கிடைச்சிருக்கு. மகாராஜா இவனை அவ்ளோ நம்புறாங்க. இப்போ இவ இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் மட்டும்தான் காரணம். என்ன உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை வரல? இப்படி ஒரு உருப்படாதவ, இப்படி ஒரு சோம்பேறி, இதெல்லாம் அவன நீங்க நினைச்சு பாக்கலையா? அப்படிலாம் நான் சொல்லுங்க, அப்பா சொன்னதா அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கலாமா? சீக்கிரமா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. சின்ன பையலே, எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கணும்? நான் உங்ககிட்ட பேசல, இவர்கிட்ட பேசுறேன். உங்களுக்கு பிடிச்ச லட்டு வச்சிருக்கோம், எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு இதோட ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது அப்பா கொடுக்கிற பிரசாதம்மா. வாங்கிக்கோ வாங்கிக்கோ, எடுத்துக்கோ. ஒரு வகையில் இது நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன நல்லது காத்திருக்குன்னு தான் பாத்துருவோமே. மகாமந்திரியாரே. மகாராஜா, நீங்க இன்னைக்கு என்கிட்ட அரசவை சிறப்பா இருக்க போதுன்னு சொன்னீங்க. நீங்க அப்படி சொன்ன காரணத்தினால நான் இன்னைக்கு மகாராணிகளையும் இங்க வரவழைச்சிருக்கேன். இதோ என்னுடைய 2 மகாராணிகளும் இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. மகாராஜா, நம்ம மகாராணிங்க அரசவையில ஒரு சிறப்பான விஷயத்த பார்க்க போறாங்க. அதுக்கு காரணம் நான் இல்ல, அதை நிகழ்த்த போறது நம்மளோட விருந்தாளி. நம்மளோட இன்னையோட விருந்தாளியோட பேரு ஷம்ஷேர் கான். ஒரு சிறப்பான முறையில உங்க கூடவும் மகாராணிங்க கூடவும் பேசுறதுக்கு இங்க வந்திருக்காரு, அதுவும் காந்தகார்ல இருந்து. இன்றைய நம்மளோட விருந்தாளி ஒரு சிறந்த பறவை நிபுணர். அப்புறம் அவர் ரொம்ப உறுதியா அவர்கிட்ட சிறந்த பறவை இருக்கணும், அதை இதுவரைக்கும் யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. மகாராஜா, இன்னைக்கு எந்த பறவைய உங்க முன்னாடி நாங்க காட்ட போறோமோ அது ஒரு வண்ணக்கிளி. அந்த மாதிரி ஒரு அழகான, அந்த மாதிரி திறமை வாய்ந்த ஒரு அற்புதமான கிளிய யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. அந்த கிளி
மனுஷங்களோட பாஷையில பேசக்கூடியது. வெறும் 2-3 எழுத்துக்களோ இல்ல 2-3 வரிகளோ இல்ல, முழு மொழியும் பேசும். நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அந்த ஷம்ஷேர் கானை நிச்சயமா அந்த அற்புதமான கிளியை சந்திக்க என்னுடைய ஆர்வம் இப்ப அதிகமாயிடுச்சு. வர சொல்லுங்க. உத்தரவு மகாராஜா. ஷம்ஷேர் கானை அழைச்சிக்கிட்டு வாங்க. மன்னாதி மன்னரை சந்திக்கிறதுக்கு எனக்கு நேரம் ஒதுக்குனதுக்காக இந்த ஷேர்கான் உங்களை தாழ வணங்குறேன். ஷம்ஷேர் கான், உங்களை என்னுடைய அரசபைக்கு நான் வரவேற்கிறேன். இதுதான் மனுஷங்க பாஷையில பேசக்கூடிய அந்த அற்புதமான வண்ணக்கிளியா? ஆமா மன்னாதி மன்னா, இதுதான் அந்த கிளி. நம்ம பாஷையில ரொம்ப சரளமா பேசக்கூடிய கிளி. இது அந்த அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்பு. இந்த கிளிக்கு ஈடு இணையே கிடையாது. இதோட வண்ணமயமான ரெக்கைகள், அழகான உடல் அமைப்பு மத்த கிளிகள்ல இருந்து இதை வித்தியாசப்படுத்துது. என்ன மிட்டு தம்பி, இன்னைக்கு உன்னோட விருப்பம் நிறைவேறிடுச்சுல்ல? மன்னர்களுக்கெல்லாம் மன்னர், புகழின் உச்சியில இருப்பவர் ஸ்ரீகிருஷ்ண தேவராயரை இப்போ உன் எதிரில் அமர்ந்திருக்காரு. நீ உன்னோட வணக்கத்தை அவருக்கு தெரிவிக்க மாட்டியா? அட ஒன்ன நீ அவருக்கு அறிமுகப்படுத்திக்கோ. மன்னருக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லுமா. அவர் தானே இன்னைக்கு மன்னாதி மன்னர். முதல்ல அவருக்கு வணக்கத்தை சொல்லு. ரொம்ப நன்றி மகாராஜா. இன்னைக்கு நான் உங்களை நேர்ல பாக்கும்போது என்னுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறின மாதிரி தோணுது. ரொம்ப காலமா உங்க தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் மகாராஜா. என்னுடைய மனப்பூர்வமான வணக்கங்களை ஏற்றுக்கோங்க. அற்புதம். இதை என்னால நம்பவே முடியல. மகாராஜா, நீங்க ஒருவேளை எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நம்ம மீட்டு தம்பி மகாராணிகளை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. நிச்சயமா, தாராளமா பேசவேங்க. சரி மீட்டு தம்பி, நம்ம மகாராணிகளை பத்தி நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? இந்த உலகத்திலே ரொம்ப அழகான 2 மகாராணிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்க பேரழக பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்ல. என்ன ஒரு அற்புதமான ஈர்ப்பு. பொன்னிறத்துல மின்னற உடல் வாகு. விஜயநகர மகாராணிகளுடைய அழகுக்கு ஈடு இணையே இல்ல. எனக்கு அந்த கிளி வேணும். எனக்கு அந்த கிளி கண்டிப்பா வேணும் மகாராஜா. மகாராஜா, இதுவரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இந்த மீட்டோட அற்புதத்தை பத்தி இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல மகாராஜா. யார் மனசுல என்ன இருக்குன்னு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். யார் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம மீட்டுவால துல்லியமா கணிக்க முடியும் மகாராஜா. விசுவாசம், அன்பு, துரோகம், பகன்னு எதுவா இருந்தாலும் சிட்டிக்க போற நேரத்துக்குள்ள இதால கண்டுபிடிச்சிட முடியும். என்னோட மீட்டு யார பத்தி வாயை திறந்து பேசினாலும் உண்மை மட்டும்தான் வெளியில வரும். நான் இதை நம்ப மாட்டேன். எப்படி ஒரு கிளியால ஒரு மனுஷனை பத்தி இவ்ளோ ஆழமா தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல 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 மகாராணி அவர்களே, இது ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள பத்தி கணிச்சிரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எப்ப யார பத்தி வாயை திறந்து பேசினாலும் அது உண்மையா மட்டும்தான் இருக்கும். சரி, நீங்க சொல்றது உண்மைனா உங்களோட அந்த கிளி கிட்ட மகாராஜாவை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஒருவேளை இது சொல்றது உண்மையா இருந்தா அப்ப நான் ஒத்துக்கிறேன். உங்களோட இந்த கிளியால மத்தவங்கள பத்தின உண்மை தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஒருவேளை மகாராணியோட ஆசை இதுதான்னா எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரி ஷம்ஷேர் கான், உங்களோட இந்த அற்புதமான கிளி கிட்ட என்ன பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. தங்களது உத்தரவு மகாராஜா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. என் மீட்டு தம்பிக்கு இந்நேரம் உங்களை பத்தின எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும். அந்த இறைவன் அருளால இவன் சொல்ற எதுவுமே பொய் ஆகாது. ஆனா நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். மீட்டுவ பேச சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலை. இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி என் மீட்டு தம்பி எது சொன்னாலும் அது நிச்சயமா உண்மையா தான் இருக்கும். பொய்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. யாருடைய மனசுல வஞ்சம் இருக்கோ அவங்க மட்டும்தான் இன்னொரு முறை யோசிக்கிற பழக்கம் வச்சுப்பாங்க. நான் என்ன சொன்னனோ அதை செய்யுங்க. உங்க உத்தரவு மகாராஜா. சரி சொல்லு மிட்டு தம்பி. இந்த நாட்டோடைய மகாராஜா, வைரங்களின் வைரம், புகழுக்கு புகழ் சேர்த்தவர், சக்கரவர்த்திக்கே சக்கரவர்த்தி ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய புகழை பத்தி சொல்லு மிட்டு. அவருடைய உண்மையான குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லு. வாயை திறந்து சொல்லு. ஒரு ராஜா, மகாராஜாங்களுக்கு மகாராஜா. நாட்டு மக்கள் தான் இவருடைய பிள்ளைகள். அவங்களுடைய சந்தோஷம் தான் இவருடைய சந்தோஷம். ஓய்வெடுக்காமல் கடினமாக உழைப்பவர். நாள் முழுக்க மக்களுடைய சிந்தனை மட்டுமே தான். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்பவர். தவறு செய்யறவங்களை தண்டிப்பவர். அவருடைய ஆசை மகாராணிங்கன்னா அவருக்கு
மகாராஜா, எனக்கு கண்டிப்பா இந்த கிளி வேணும். உங்களோட கிளி உண்மையாவே ரொம்ப அற்புதமானதுதான். என்ன பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன். என்ன பத்தி அதோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா நிச்சயமா. உங்களோட இந்த கிளி கிட்ட எங்க மந்திரியார பத்தி ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லுங்க. உங்க உத்தரவு மகாராஜா. இவர் ஒரு நேர்மையானவர், உறுதியிலேயும் ரொம்ப உறுதியானவர். இவருடைய மொத்த வாழ்க்கையை ராஜாக்காக அர்ப்பணிச்சவர். அதுதான் நம்ம மந்திரியாருடைய சிறப்பு. ஒருவேளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ராஜாக்காக உயிர் கொடுக்க நினைச்சாலும் தயாரா இருப்பவர். ஒருவேளை அவங்க பசங்களே ராஜாவை எதிர்த்தா அவங்க பசங்களோட உயிரை கூட எடுக்க தயங்க மாட்டார். மகாராஜா, எனக்கு இந்த கிளி வேணும். சின்ன மகாராணியாரே, கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஒரு கிளி தான் இருக்கே, இன்னொன்னு தேவையா? ஆமா, கொஞ்சம் பொறுமையா தான் இரு. அந்த கிளியை ஏதாவது பேச விட்டா தானே தெரியும். இப்போ இவருடைய முறை. யாரோட முறை? ஐயா, நான் சொல்லிட்டு இருக்கிறது உங்களை பத்தி தான். என்ன பத்தி எதுக்கு? நீங்க தான் இந்த அரசவையிலேயே ரொம்ப முக்கியமான நபர்னு கேள்விப்பட்டேன். ஆமா, உண்மைதான். நீங்க இந்த ராஜவம்சத்துக்கே மகா குருவாச்சே. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? அதனால உங்களுடைய சிறப்புகளை பத்தி சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போங்க, மத்தவங்கள பத்தி சொல்லுங்க. என்ன ஆள விடுங்க. குருதேவா. மகாராஜா, அந்த கிளி ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். என்ன பிரச்சனை? மகாராஜா, இந்த பாராட்டு, பேரு, புகழ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதாரணமான ஆளுக்கு வேணா பெருமையான விஷயமா இருக்கும். என்ன மாதிரி ஆளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? மகாராஜா, என்னோட வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகம் தானே. அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் மகாராஜா மேல இருக்கிற என்னோட பக்தியத்தானே காட்டுது. நீங்க புகழோட உச்சிக்கு போனதுல என்னோட பங்கு என்னங்கறத தானே அது காட்டுது. இந்த விஷயம் நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே அது தெரியும். இதை விட சந்தோஷம் எனக்கு இது சொல்றதுலயே கிடைக்க போகுது சொல்லுங்க. குருநாதரே, குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு மகான், உங்களை மாதிரி ஒரு மகான் ஞானி, உங்களை போல சிறந்தவர் வேற எங்கேயுமே இல்ல. ஆனா நாங்க எல்லாருமே சாதாரண மனுஷங்க தானே. அதனால சாதாரண மொழியில சொன்னாதான் எங்க மூளைக்கு ஏறும். அதனால நான் உங்களை கைகூப்பி மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த பொன்னான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைக்க விடாம பண்ணாதீங்க. இந்த வண்ணமயமான கிளியோட அழகான குரலால உங்களுடைய பெருமையை கேட்கறதுக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். வேண்டாம், மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே. என்ன பொறுத்த வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றது சரின்னு தான் படுது. ஒருவேளை அந்த கிளி உங்களை பத்தி ஏதாவது பாராட்டி பேசணும்னு நினைச்சா அதை பேச விடுங்களேன். அதுல தப்பு என்ன இருக்கு? மந்திரியார் சொல்றது சரிதான் குருதேவா. ஷம்ஷேர் கான், உத்தரவு கொடுங்க மகாராஜா. உங்களுடைய அந்த கிளி கிட்ட எங்க ஆச்சாரியரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. உங்கள் உத்தரவு மகாராஜா. இன்னும் எதுக்காக தாமதிக்கிற மிட்டு தம்பி? கொஞ்சம் அந்த பக்கம் பாரு, அங்க இருக்கிற அந்த மகான பாரு. அவரை பார்த்து உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லு. அவரோட உண்மையான குணாதிசயங்கள் என்னன்னு சபையில இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து சொல்லு. குருஜி, அந்த கிளிய வாயை திறக்க விடாதீங்க. அது வாயை திறந்ததுன்னா அப்புறம் நீங்க வாயடைச்சு போயிடுவீங்க. இங்க பாரு, எதுக்கும் முன் ஜாக்கிரதையா நாம இங்க இருந்து நழுவி போறதுதான் நமக்கு நல்லது. இல்லனா எல்லாரும் நம்மள கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவாங்க. கஞ்சத்துக்கு கஞ்ச மகா பாவி, மோசடி துரோகத்துடைய மொத்த உருவம். இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் எங்க இருந்து புரிய போகுது இந்த மகானுடைய அருமை பெருமையை பத்தி? இவர் ஒரு அதிசய பிறவி, புனிதமான மனிதர், வேத சாஸ்திரங்களை கண்ணியமா கடைபிடிக்கிறவர். இவர் குருவுக்கே குரு, மகா குரு, குலகுரு, தாத்தாச்சாரியார் வாழ்க. ஒழுக்கத்துல ஈடேனே இவருக்கு யாருமே இல்ல. அந்த ஆகாயத்திலேயே இந்த பூமியிலயும் எங்க தேடி பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மகா குரு நம்மளுக்கு கிடைக்க மாட்டாரு. உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஆச்சாரியரே. ஆயுஷ்மான் பவ. மகாராஜா, இந்த கிளி எனக்கு கண்டிப்பா வேணும். ஏண்டா மணி, ஒருவேளை அந்த கிளிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிழவனை போய் இந்த பாராட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கடவுளோட அனுகிரகம் யாருக்கிட்ட முழுமையா இருக்கோ அவங்கள பத்தி இந்த உலகமே புகழ்ந்து பாடும்னு எனக்கு நல்லாவே தெரியும் குருவே. நீங்க எங்க வம்சத்துக்கு குலகுருவா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இது என்னோட பாக்கியம் மகாராஜா. சந்தோஷம் மகாராஜா. நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னொருத்தரையும் நிச்சயமா. ஹே ராமா,
அது என்ன உளறிக்கிட்டு இருக்கு? தாத்தாச்சாரியார் ரொம்ப நல்லவர்னு சொல்லுது. அதானே, ஏன் இப்படி எல்லாம் பேசுது? இந்த ஆளு நல்ல மனுஷனா? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நீ கிளி மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ, இப்ப அது உன் பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கறாமா? எது? அந்த கிளி. இப்ப நம்மளுடைய தம்பி இந்த அழகான நண்பனை பத்தி தான் சொல்ல போகுது. இந்த வாலிபர் யாருன்னு உனக்கு தெரியுமா மீட்டு தம்பி? இந்த அரசவையில் இருக்கிற நவரத்னங்கள்ல இவரும் ஒரு முக்கியமான ரத்னம்னு சொல்லப்படுது. மகாராஜாவுக்கே சிறப்பு ஆலோசகர் திருவாளர் ராமகிருஷ்ணர். சரி மீட்டு தம்பி, இவரை பத்தி சொல்றதுக்கு உனக்கு ஏதாவது ஆசையா இருக்கா? வணக்கம் மீட்டு நண்பா. பாக்கிறதுக்கு அப்பாவியான தோற்றம், எப்பவுமே உண்மையை ஜெபமாலையா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் இவரை புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. இவருடைய அறிவாற்றல் மேல எல்லாருக்கும் மிக சிறந்த கௌரவம் இருக்கு. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இது இவருடைய உண்மையான ரூபம் இல்ல. பொய்யோட ஒட்டுமொத்த உருவமே இவர்தான். விசுவாசம், துரோகம், அன்பு. இந்த மிட்டு எல்லாரையுமே எச்சரிக்கிறேன். இவருடைய போலி புன்னகையை பார்த்து யாருமே ஏமாறாதீங்க. ஒருவேளை நீங்க புத்திசாலியா இருந்தா இவருடைய பொய்யான வார்த்தைகளை யாரும் நம்பாதீங்க. நேர்மையான வழியில போற மாதிரி அவர் அவரையே காட்டிப்பாரு. இந்த மனுஷனுடைய குணாதிசயங்கள் ரொம்பவே மோசமானது. மத்தவங்களோட சிந்தனைகளை திருடி அது இவருடைய அறிவை காட்டிப்பாரு. அதோட 24 மணி நேரமும் பதவி ஆசையால வாழக்கூடியவர். ஒருவேளை யாராவது இவரை நம்பினா நிச்சயமா அவங்க மோசம் போயிடுவாங்க. இவர் கூட யாராவது நட்பு வச்சுக்கிட்டா அவங்க கண்டிப்பா ஒரு நாள் துரோகத்துக்கு ஆளாவாங்க. இப்படிப்பட்ட பதவி இவருக்கு கொடுத்தவங்க என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு முட்டாளா தான் இருக்க முடியும். ஷம்ஷேர் கான். மந்திரியாரே, உங்க வாளை நீங்க திரும்பவும் உள்ள வைங்க. ஆனா மகாராஜா, இவர் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி. மந்திரியாரே, உண்மையை பேசுறவங்களுக்கு உண்மையை கேட்கிற அளவுக்கு தைரியம் இருக்கணும். இது ஒரு சாதாரண பறவை. இதுக்கு மானத்துக்கும் அவமானத்துக்கும் அர்த்தம் தெரியுமா? பண்டிதர் ராமகிருஷ்ணனோட விஷயத்துல இது தப்பா சொல்லியிருக்கு. அதுக்கு எது உண்மைன்னு தோணுச்சோ அதைத்தான் சொல்லியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு அப்பாவி ஜீவன். இதை மன்னிச்சு விட்டுறேன். நீங்க உட்காருங்க. மகாராஜா, எனக்கு அது கிளி வேணும். எனக்கு அது கண்டிப்பா வேணும் மகாராஜா. மகாராணி, எனக்கு உங்க ஆசை என்னன்னு நல்லா புரியுது. ஷம்ஷேர் கான், சந்தேகமே இல்லாம உங்க கிளி ரொம்ப அற்புதமானது. அது பேசுறத பார்த்தா வியப்பா இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் இந்த கிளிய விலைக்கு வாங்க ஆசைப்படுறேன். நான் இந்த அற்புதமான கிளிய என் கூடவே வச்சுக்க ஆசைப்படுறேன். இப்ப சொல்லுங்க, இந்த கிளியோட விலை என்னன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு தினமும் இதுதான் சாப்பாடு போடுது. ஒருவேளை மீட்டுவ வித்துட்டா நான் நடுத்தெருல தான் நிக்கணும். என்னால மீட்டுவ விற்க முடியாது மகாராஜா. ஆனா உங்களை மாதிரி புகழ்பெற்ற மகாராஜா என்கிட்ட கேட்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஒருவேளை இந்த கிளி உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருந்ததுன்னா நீங்க எனக்கு 1 லட்சம் தங்க நாணயங்கள் கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும் மகாராஜா. மகாராஜா, நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் சபையில ஒரு விஷயம் சொல்லட்டுமா? தாராளமா சொல்லு ராமகிருஷ்ணா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இருந்தாலும் இவர் கேக்குற இந்த தொகை ரொம்ப அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? என்னதான் இருந்தாலும் ஒரு கிளிக்கு இது அளவுக்கு அதிகமான விலை. இதுதான் விஷயமே. இங்கதான் நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சிறப்பு ஆலோசகரே. எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு மகாராஜா இந்த கிளிய வாங்கணும்னு யோசிக்கிறாரோ அந்த யோசனையோட பின்னணியில என்ன விஷயம் இருக்குங்கிறது உங்கள மாதிரி சாதாரண ஆளுக்கு தெரியாது. 10 பிறவி எடுத்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்டது அவரோட தொலைநோக்கு பார்வை. இதுக்கு பின்னணியில இருக்கிற விஷயத்தை என்னால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு சாதாரண கிளி மட்டும் இல்ல. இத சாதாரணமா நினைக்க கூடாது. இது ஒரு அஸ்திரம், சக்தி வாய்ந்த அஸ்திரம். இந்த ராஜ்யத்தோட பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த திறமை வாய்ந்த அஸ்திரத்தை வாங்கறதுக்கு 1 லட்சம் தங்க காசுகள் ஏமாத்திரம் சாதாரண விஷயம். பெரிய கடல்ல ஒரு சிறு துளி மாதிரி தான் இது.
இந்த பறவைக்கு நிறைய திறமைகள் இருக்குன்னு நானும் ஏத்துக்கிறேன் ஆச்சாரியாரே. இருந்தாலும் என்ன இருந்தாலும் இத பாரு, இங்க ஒருத்தர் தன்னோட ஜீவாதாரத்தையே மகாராஜா கேட்டாருங்கிறதுக்காக ஒரு சின்ன தொகைக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. நீங்க கொடுக்கிற 1 லட்சம் தங்க காசுகள் இதுக்கு பத்தாது மகாராஜா. ஒருவேளை 5 லட்சம் தங்க நாணயங்கள் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான பறவைக்கு அது சாதாரணம் தான். மகாமந்திரியாரே, மகாராஜா, அரசு கஜானாவில இருந்து 5 லட்சம் தங்க நாணயங்களை கொண்டு வர சொல்லுங்க. இந்த சம்ஷேர் கானுக்கு அந்த நியாயமான தொகையை கொடுத்துட்டு இந்த கிளியை வாங்கிக்கங்க. மகாராஜா. மகாமந்திரியாரே, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய். உத்தரவு மகாராஜா. இருந்தாலும் மகாராஜா. என்ன இது? உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு புரியலையே சிறப்பு ஆலோசகரே. எதுக்கு எடுத்தாலும் இப்படி நீ இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க. எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப இதுல என்ன குறை கண்டுபிடிச்ச சொல்லு. என்ன மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, நீங்களும் என்ன மன்னிக்கணும் மகாராஜா. நம்ம கடை வீதிக்கு போய் சின்னதா ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சா கூட அது நியாயமான விலையில வித்தா மட்டும்தான் நாம அதை வாங்குவோம். ஆனா இது 5 லட்சம் நாணயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். மகாராஜா கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். ஒருவேளை நீங்க இதை வாங்கணும்னு நினைச்சா கூட ஒரு 2 நாள் பொறுத்து வாங்கலாமே. ஒருவேளை அதுக்கப்புறமும் இந்த பறவைக்கு அதீத திறமை இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னா அப்ப நிச்சயமா உங்க விருப்பப்படி ஆகட்டும் மகாராஜா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றத பரிபூர்ணமா ஆமோதிக்கிறேன் மகாராஜா. இந்த கிளிய நாம 2 நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் மகாராஜா. குருதேவா, இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது மகாராஜா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல மகாராஜா. 2-3 நாளைக்கு அப்புறம் பாத்துக்கலாம். மகாராஜா, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். ஒருவேளை நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஷம்ஷேர் கானை என் வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு போக விரும்புறேன். அப்படி அனுப்புனீங்கன்னா நான் இந்த அற்புதமான கிளி கிட்ட இருக்கிற சிறப்புகளை தெரிஞ்சுக்க வசதியா இருக்கும். இந்த 2 நாள் அவகாசம் போதுமானதுதான். அதுக்குள்ள இது கிட்ட இருக்கிற சிறப்புகளும் திறமைகளும் தனித்தன்மை வாய்ந்ததா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாம இந்த பறவைக்கு அவ்வளவு தொகையை கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்துக்கலாம். அற்புதம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நல்ல யோசனை. நீங்களே இந்த கிளியை ஆய்வு செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பத்தி எனக்கு யாருடைய யோசனையும் தேவையே இல்லை. இதுதான் என்னுடைய முடிவு. சம்ஷேர் கானும் இந்த அற்புதமான கிளியும் குருதேவரோட வீட்டுல இருக்க போறாங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஒருவேளை குருதேவர் சம்மதிச்சா மட்டும் இந்த பறவைக்காக பேசப்பட்ட 5 லட்சம் தங்க நாணயங்களை சம்ஷேர் கான் கிட்ட கொடுத்துட்டு இந்த கிளிய நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். சம்ஷேர் கான், இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? எந்த ஆட்சேபனையும் இல்ல மகாராஜா. என்ன இப்படி ஆயிடுச்சு ராமா? இந்த அரண்மனையில இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் அந்த கிளி உன்னை ரொம்ப அவமானப்படுத்திருச்சு. இப்ப பிரச்சனை அது இல்ல பட்டு. அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இது எதுக்காக ஆச்சாரியரை பத்தி போய் சொல்லுச்சு? எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அது என்னவா இருக்கு ராமா?